ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புக்ல லெசன் 8 ஆன தேசியம் காந்திய காலகட்டம் குறித்து தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் காந்தியடிகளுடைய பங்கினை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க விரிவா. அதாவது இவர் ஒரு 20 ஆண்டு காலம் தென்னாப்பிரிக்கால இருப்பாரு. அப்ப தென்னாப்பிரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக சத்தியாகிரக போராட்டங்கள் பண்ணி அங்க அவர்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுப்பாரு. அதற்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வருவாரு. இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் கிட்ட அடிமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த இந்திய மக்களுக்காகவும் பல்வேறு போராட்டங்களை பண்ணிருப்பாரு. சோ அது குறித்து தான் இந்த லெசன்ல நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. முதல்ல இங்க அறிமுகத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைகளுக்காக சுமார் 20 ஆண்டுகள் போராடுறாரு. அதற்கப்புறமா 1915ல இந்தியாவுக்கு வராரு. அதுதான் தாயகம் திரும்பினார். அப்ப காந்தியடிகள் எங்க பிறக்கிறாருன்னா இந்தியாவில தான் பிறக்கிறாரு. அவருடைய தாய்நாடு இந்தியா தான். சோ அவரு 1915 ஜனவரி 9ஆம் தேதி தான் இந்தியாவிற்கு திரும்ப வராரு. அந்த நாளதான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம் ஒவ்வொரு இயரும். இப்ப ஓகேங்களா, இவர் இந்தியாவுக்கு வந்த இந்த நிகழ்வானது ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுது. ஏன் அப்படின்னா அதற்கு முன்னாடி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டுருச்சு. 1885 காலகட்டங்களிலே இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டது. சோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சுதான் இவர் இந்தியாவுக்கு வராரு. அப்படிங்கும் பொழுது இந்த அரசியல்ல ஒரு பெரும் எழுச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இவருடைய வருகை அமையுது. தென்னாப்பிரிக்கால அவர் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியோர் என அனைவரும் பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் என்ற ஒரு புதிய வழிமுறையை அறிமுகம் செய்கிறார். அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும், அப்ப அத மேல் அதிகாரிகள் கிட்ட நம்ம சொல்றோம் அப்படிங்கும் பொழுது வன்முறைய கையில் எடுக்காம அமைதியான முறையில நம்மளுக்கு தேவையான நீதியானது நம்மளுக்கு கிடைக்கும். அமைதியான முறையில நம்ம போராடணும் அப்படிங்கிற அந்த போராட்ட முறைய அறிமுகம் படுத்துறாரு. அதனாலேயே மக்களோட மனதிலையும் இவர் இடம் பிடிக்கிறார். ஏன்னா அதாவது ஒருத்தங்க கொல்லப்படுறது, போராட்டங்கள் நடந்து வன்முறையில ஒரு சிலர் இழக்கப்படுவதை விட அமைதியான முறையில நம்மளுக்கு வேணுங்கிறத பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அந்த சத்தியாகிரக போராட்டத்தினால மக்களால ஈர்க்கப்படுகிறார். ஓகேங்களா. சோ முதல்ல காந்தியடிகள் எப்படி உருவாகிறார், அதாவது காந்தியடிகள்னா யாரு, அவர் என்னென்னலாம் படிச்சிருக்காரு, எப்படி இந்தியாவுக்கு வராரு, இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. டீட்டெயில் தான். அதாவது இங்க ஜஸ்ட் 2 லைன்ல சொன்னதை இந்த இடத்துல டீட்டெயில் தான் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. குஜராத்ல போர்பந்தர் அப்படிங்கிற ஒரு இடத்துல 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் பிறக்கிறாரு. இவருடைய தந்தையாருடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காபா காந்தி. இந்த காபா காந்தி அவர்கள் என்ன வேலை பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்பந்தர்ல திவானாக இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ராஜ்கோட்டோடைய திவானாகவும் பொறுப்பு வகித்திருக்கிறாரு. ஓகேங்களா. சோ அப்ப எங்க பிறக்கிறாருன்னு கேட்கலாம். போர்பந்தர்ல பிறக்கிறாரு. அவர் என்னைக்கு பிறந்தாருன்னா 1869ல அக்டோபர் 2ஆம் தேதி போர்பந்தர்ல மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அப்படிங்கிற இயற்பெயரோட இருக்கார். ஓகேங்களா. அவருடைய தந்தை காபா காந்தி. அவர் ஒரு திவானாக இருக்கிறார். போர்பந்தருடைய திவானாக இருந்தாரு. அதுக்கப்புறமா ராஜ்கோட்டுடைய திவானாக இருக்காங்க. அவருடைய தாயார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்திலிபாய். இந்த தாயாருடைய தாக்கம், அவங்களுடைய கொள்கையுடைய தாக்கம் எல்லாம் காந்தி கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. சோதான் தாயார் புத்திலிபாயின் தாக்கம் இளையவரான காந்தியின் நடவடிக்கைகளில் பெரிதும் இருந்தது. பள்ளி படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக 1888ல இங்கிலாந்துக்கு கடல் பயணம் மேற்கொள்றாங்க. அங்க 1891ல ஜூன் மாதம் வழக்கறிஞரா பட்டம் பெற்றாரு. சோ பட்டம் பெற்ற, அதாவது சட்டம் அங்க போய் படிக்கிறாரு. அப்படி சட்டத்தை இங்கிலாந்து சென்று படித்த அவருக்கு பிரிட்டிஷாருடைய நீதி நியாய முறைகள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவராதான் இருக்காரு. ஓகேங்களா. ஆரம்ப காலகட்டங்கள்ல பிரிட்டிஷாருடைய நீதிகளிலும் அவர்களுடைய நியாயமான முறைகள்லயும் நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவுக்கு திரும்புறாரு காந்தியடிகள். சோ அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பம்பாயில வழக்குரைஞரா பணியாற்றுவதற்காக பல முயற்சி பண்றாரு. ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில முடியுது. சோ அந்த காலகட்டத்துலதான் தென்னாப்பிரிக்கால இருந்த ஒரு குஜராத்தி நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, அதாவது குஜராத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் தென்னாப்பிரிக்கால இருக்கு. சோ அந்த நிறுவனத்துக்கு ஒரு வழக்கு வருது. சோ அதுதான் சட்ட உரிமை வழக்கு ஒன்று வருது. அந்த வழக்கு காந்தியடிகள் கிட்ட வருது. இதை எடுத்து நீங்க தான் தென்னாப்பிரிக்கா போய் நடத்தணும்னு சொல்லி அந்த குஜராத்தி நிறுவனம் கேக்குறாங்க. சோ இவரும் என்ன பண்றாருன்னா, இவருக்கும் பல வாய்ப்புகள் கிடைக்கல, முயற்சி பண்றாரு, வாய்ப்பு கிடைக்கலன்னு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால வந்த கேஸ் ஏன்டா விடானோம் அப்படின்னுட்டு இவரு தென்னாப்பிரிக்கா கிளம்பி போறாரு. இதுக்கப்புறமா தான் இவருடைய ஜேர்னி
இந்த விடுதலை போராட்டத்தை நோக்கி அவருடைய பயணமானது தொடங்குது. ஓகேங்களா? சோ அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டு காந்தியடிகள் 1893 ஏப்ரல் மாதம் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போறாரு. தென்னாப்பிரிக்காவுல தான் முதன்முறையா அவர் வந்து இனவெறிய பாக்குறாரு. அதாவது இந்த நாட்டைச் சேர்ந்த மக்களுக்கு ஒரு உரிமைகள் இருக்கும். அதுவே வேறு நாட்டுல இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கும் பொழுது அவங்கள வேறு விதமாக ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த இனவெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து அவரு ஃபர்ஸ்ட் தென்னாப்பிரிக்கால தான் பாக்குறாரு. அவரு டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்துல முதல் வகுப்பு பெட்டியில இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார். ஏன்னா ஒரு நிறுவனத்தினால அனுப்பப்பட்டிருக்காரு தென்னாப்பிரிக்காக்கு. அப்ப அவருக்கு முதல் வகுப்பு பெட்டியில பயணிக்கிறதுக்கான எல்லா இதையுமே அவங்க பண்ணி குடுத்திருப்பாங்க. சோ அப்படி அவர் பயணிக்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய அந்த தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, "எங்களோட நீ சேர்ந்து பயணிக்கிறதா?" அப்படின்னு சொல்லி முதல் வகுப்புல அவருக்கு டிக்கெட்டே இருந்தாலும் அவர இறக்கி விடுறாங்க. எப்போ? டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு போம்பொழுது, பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற அந்த ரயில் நிலையத்துல அவர் இந்த மாதிரி இறக்கி விடப்படுறாரு. காந்தியடிகள் இதனை எதிர்த்து போராடணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாரு. அதுக்காக அவர் என்னென்ன செயல்கள் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அங்க இனவெறி இருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு அங்கதான். சோ அதை புரிஞ்சுக்கிட்ட அவரு இங்கதான் இந்தியர்கள் பல பேர் வாழ்றாங்க. ஏன்னா தென்னாப்பிரிக்காவுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களா பல பேர் போயிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த இந்தியர்களுக்கும் இதே நிலைமை தானே இருக்கும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் கிட்ட பேசணும். அப்போ காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, டிரான்ஸ்வாலி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாத்தையுமே கூட்டுறாரு. அவங்க எல்லாரையும் கூடி பேசுறாங்க. உங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த குறைகளை எப்படியெல்லாம் கலைக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையும் அவர் கொடுக்கிறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, உங்களுடைய குறைகள் உறுதியுடன் வெளிப்படுத்தி களைவதற்கு உங்களுக்குன்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்றாரு. ஓகேங்களா? சோ அப்ப இவர் முதல்ல இனவெறிய பாக்குறாரு. அதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த மாதிரிதான துரோகம் நடக்கும், அநீதிகள் நடக்கும். சோ அப்ப அவங்களையும் நம்ம காக்கணும் அப்படிங்கறதுனால அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை கூப்பிட்டு பேசி அவர்களுடைய குறைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறார். அப்ப அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு இந்த குறைகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அமைப்பானது இருக்க வேண்டும் அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரி அவரு அடிக்கடி கூட்டங்களை நடத்துறாரு. அடிக்கடி கூட்டங்களை நடத்தி அந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த அந்த சட்ட மீறல், ஏன்னா இனவெறிங்கிறது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் இருக்காது. அவங்களுடைய சட்டத்துக்கும் அது புறம்பான ஒன்றுதான். சோ அந்த மாதிரி அந்த மக்கள் அந்த நாட்டுடைய சட்டங்களை மீறும் விதமாக நடக்கக்கூடிய அந்த அநீதிகள் தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, மனுக்கள் மூலியமாக எழுதி அனுப்புறாரு. புரியுதுங்களா? சோ தென்னாப்பிரிக்க அரசாங்கத்துக்கு அந்த நிர்வாகத்தினருக்கு இவரு கடிதத்தின் மூலமாக மனுக்கள் மூலமாக இப்படி இந்தியர்களை இங்க இனவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க, இந்த மாதிரி இந்தியர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மனு எழுதி அனுப்புறார் முதல்ல. அடுத்தது இந்த டிரான்ஸ்வாலில வசிக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே தலைவரியா 3 பவுண்டுகள் வந்து அந்த காலகட்டத்துல செலுத்தணும். அதாவது இப்போ ஜிஸ்யா வரி வரிச்சாங்க. குப்தர்கள் காலத்திலயும் சரி, முகலாயர்கள் காலத்திலயுமே இருந்துச்சு. அது என்னது? இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த ஹிந்துஸ்தான்ல இருக்கும் பொழுது அவர்கள் வரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி புனித யாத்திரை போகும்பொழுது நம்ம வரி கொடுத்தோம். அந்த மாதிரி தென்னாப்பிரிக்காவை சேராத வெளிநாட்டு மக்கள் தென்னாப்பிரிக்கால இருக்காங்கன்னா, அதற்காக அந்த டிரான்ஸ்வாலி பகுதியில வசிக்கக்கூடிய அந்த இந்தியர்கள் வந்து என்ன பண்ணணும்னா 3 பவுண்டு வந்து வரியா செலுத்தணும். அந்த மாதிரி ஒரு ரூல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லா இடத்துலயும் வாழ்ந்துக்கலாமா தென்னாப்பிரிக்கால அப்படின்னா கிடையாது. இந்தியர்களுக்குன்னு ஒரு பகுதியை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பகுதியில மட்டும்தான் அவர்கள் வாழ முடியும். அவர்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை விடுத்து வேறு இடங்கள்ல அவர்கள் நிலத்தை சொந்தமாக வைத்துக் கொள்ள முடியாத நிலையில இருக்காங்க. அதாவது உங்ககிட்ட பணமே இருந்தாலும் வேற எங்கேயும் போய் இந்தியர்கள் வந்து ஒரு சொந்தமாக ஒரு நிலத்தை வாங்கி இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம 3வதா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 9 மணிக்கு மேல அவங்க வெளியில வரத்துக்கு இந்தியர்கள் வெளியில வரத்துக்கு அனுமதி கிடையாது. சோ அப்ப அவங்க வெளியில வரணும் அப்படின்னா அனுமதி பெற்றுட்டு தான் வெளியில வர மாதிரி இருந்துச்சு. அப்ப அனுமதியின்றி வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையும் இருக்குது. சோ இந்த மாதிரியான நியாயமற்ற சட்டங்கள் இந்த மாதிரி எந்த சட்டத்திலயும் எழுதல. இந்த இடத்துலதான் நீங்க நிலங்களை வச்சுக்கணும், வேற எங்கேயும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. அதே மாதிரி 9 மணிக்கு மேல நீங்க யாரும் வெளியில போக கூடாது அப்படின்னு அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. சோ அப்படி கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு விஷயத்த அங்க இருக்கக்கூடிய
ஆஹ் மக்கள் வந்து அதை செயல்படுத்துறாங்க, அந்த தென்னாப்பிரிக்கர்கள் செயல்படுத்துறாங்கன்னா அது இனவெறி தாக்குதல் தான். சோ அப்படிப்பட்ட அந்த நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து அவர் போராட்டத்தை தொடங்குறாரு காந்தியடிகள். காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, இந்த காலகட்டங்கள்ல தான், அதாவது இவர் தென்னாப்பிரிக்கால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கடிதங்கள் அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம இது குறித்து சத்தியாகிரக போராட்டத்துல குதிக்கிறாரு. அப்படி அவர் இந்த மாதிரி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல தான் டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் இவங்களுடைய புக் எல்லாமே அவர் ரீட் பண்றாரு. சோ அப்படி என்னென்ன புக் எல்லாம் ரீட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் கிங் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிற டால்ஸ்டாயோடைய புத்தகமும், அண்ட் டு த லாஸ்ட் அப்படின்ற ஜான் ரஸ்கின் அவர்கள் எழுதிய புத்தகம். அதுக்கு அடுத்தது தாரோவுடைய சட்ட மறுப்பு, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படிங்கிற இந்த புக்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களாலையும் காந்தியடிகளோட மனதுல தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது மக்கள் அடிமைத்தனத்தோட இருக்கக்கூடாது, சமத்துவத்தோட இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் அந்த புத்தகத்துல தெளிவுபடுத்திருக்கு. சோ அந்த புத்தகத்துல இருந்த கருத்துக்கள்னால ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள், அதனால அந்த கருத்துக்களுடைய தாக்கத்தினால பல போராட்டங்களை எடுத்து வைப்பாரு. சோ அதான் அடுத்து கொடுத்திருப்பாங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பை 1905லயும் டால்ஸ்டாய் பண்ணை 1910லயும் நிறுவுறாரு. எங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கால. அவரு தென்னாப்பிரிக்கால தான் இருக்காரு. தென்னாப்பிரிக்கால டர்பன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல பீனிக்ஸ் குடியிருப்பு 1905லயும், டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்படிங்கறத ஜானஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல 1910லயும் நிறுவுறாரு. சோ இவர் என்ன பண்றாரு, இந்த குடியிருப்புகளை எதற்காக பயன்படுத்துறாரு, இந்த பண்ணையும் இந்த குடியிருப்பையும் எதற்காக பயன்படுத்துறாருன்னா, சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை ஆகிய நற்பண்புகள் இந்த குடியிருப்புகளில் ஊக்கப்படுத்தப்படுகின்றது. அதாவது நம்ம செய்யக்கூடிய தொழில் மீது நம்மளுக்கு மரியாதை இருக்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும், அப்ப சமத்துவம்ங்கிறது இருக்கணும், சமூக வாழ்க்கைங்கிறது இருக்கணும், யாருக்கும் ஏற்றத்தாழ்வு அப்படின்ற மாதிரி இருந்துடக்கூடாது. சோ அது பற்றிய கருத்துக்கள் எல்லாமே ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு இடமாகத்தான் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இடங்கள்ல தான் சத்தியாகிரகிகளுக்கு பயிற்சி மையங்களாக, பயிற்சி களங்களாக இருக்கு. அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா அமைதியான முறையில போராடணும், உங்ககிட்ட உண்மை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உங்களை வந்து சேரும் அப்படின்ற மாதிரியான அந்த கருத்துக்கள் எல்லாமே இந்த இடத்துலதான் வந்து காந்தியடிகள் அவர்களால அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போதிக்கப்படுது. புரியுதுங்களா? சோ அடுத்தது தென்னாப்பிரிக்கால ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகம், எப்படி சத்தியாகிரகம் தொடங்குது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. காந்தியடிகள் உண்மையின் வடிவமான சத்தியாகிரகத்தை மேம்படுத்தினார். நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதி பேரணிகளை நடத்திய பரப்புரையாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தாங்களாகவே முன்வந்து கைதானார்கள். அதாவது இவங்க அமைதியான முறையில தான் அங்க நடக்கக்கூடிய நியாயமற்ற செயல்களுக்கு எதிராக ஒரு அமைதி பேரணியை நடத்துறாங்க. அப்படி நடத்தும் பொழுது அங்க காவலர்கள் அவங்க மேல வன்முறையை பிரயோகிக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பரப்புரையாளர்கள் செய்தவர்களை தாமாகவே போய் கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி தாமாகவே போய் சரண்டர் ஆகுறாங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு அடுத்தது குடியேற்றம், இன வேறுபாடு ஆகிய பிரச்சனைகளுக்காக போராட அவர் சத்தியாகிரக சோதனைகளை மேற்கொண்டார். அமைதியான முறையில தான் அந்த போராட்டத்தை மேற்கொள்றாரு. குடிபெயர்ந்தோரை பதிவு செய்யக்கூடிய அலுவலகங்கள் முன்னாடி கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்படுது. சோ அப்ப இப்போ இந்தியால இருந்து தென்னாப்பிரிக்கா போறீங்கன்னா, அங்க தென்னாப்பிரிக்காவுக்கு குடிபெயர்ந்துட்டீங்கன்னு போய் அங்க ரெஜிஸ்டர் பண்ணும்ல. சோ அந்த ஆபீஸ் முன்னாடிதான் இந்த மாதிரியான போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அமைதியான முறையில இவர்களால நடத்தப்படுது. ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த போராட்டத்தினை அடக்குவதற்காக வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. சோ அவங்க வன்முறையை கையில எடுக்கும் பொழுது கூட அங்க இருக்கக்கூடிய இந்த சத்தியாகிரகிகள் என்ன பண்றாங்கன்னா, எந்தவித எதிர்ப்பையும் காட்டவில்லை. திரும்ப பதிலுக்கு இவங்க எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்து அவங்கள தாக்கல. அப்பயும் அவங்க அமைதியான வழிகள்ல நடக்கிறாங்க. சோ காந்தியடிகளும் இதர தலைவர்களும் இந்த போராட்டத்திற்காக கைது செய்யப்படுறாங்க. அடுத்தது ஒப்பந்த தொழிலாளர்களா இங்க வந்து தென்னாப்பிரிக்காக்கு வந்து அதுக்கப்புறம் தெருவோரங்கள்ல வியாபாரிகளா மாறிய அந்த இந்தியர்கள் எல்லாருமே காவல்துறையினுடைய கடுமையான நடவடிக்கையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்றாங்க. அதாவது இந்த கைது ஆனதுக்கு அப்புறமும், முக்கிய தலைவர்கள் கைதானதுக்கு அப்புறமும் கூட இந்த போராட்டமானது தொடருது. அதற்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்த தொழிலாளர்களாக தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து பின் நாட்கள்ல சாலையோரங்கள்ல
தெரு ஓரங்கள்ல வியாபாரிகளா மாறி அந்த இந்தியர்கள் வந்து காவல்துறை என்னதான் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் கூட அந்த கஷ்டத்தை எல்லாம் பொறுத்துக்கொண்டு அமைதியான முறையில தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. சோ இந்த போராட்டத்தின் விளைவாக என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த இந்த தலைவரி 3 பவுண்ட் இருக்கு பாருங்க. அது ஸ்மெக்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்படுது. இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான். சோ அப்ப ஒரு ரயில் பயணத்துல வராரு. டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாக்கு வராரு. அப்படி வரும்பொழுது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்துல அவர் முதல் வகுப்பு பயண பெட்டியில இருந்தால் கூட அவர்களை வெளியில தள்ளி விடுறாங்க. சோ அதனால இந்த மாதிரி இனவெறி பிடித்த மக்களால நம்மளுடைய இந்திய மக்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கறத அதை தெரிந்து கொள்வதற்காக இந்தியர்களை கூட்டி அவங்களுடைய குறைகளை எல்லாம் கேட்டு தெரிந்து அந்த குறைகள் சட்டத்திற்கு புறம்பானது. அதாவது சட்டத்திற்கு புறம்பாக இந்த மக்கள் இந்தியர்களுக்கு அநீதி இழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கடிதத்தின் மூலமாக யாருக்கு அனுப்பணுமோ அந்த குறிப்பிட்ட நிர்வாகத்திற்கு அனுப்புறாரு. அது மட்டும் இல்லாம அமைதியான முறையில போராட்டத்தையும் தொடங்குறாரு. இந்த காலகட்டத்துல தான் இவருக்கு இந்த டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் இவங்களுடைய எழுத்துக்கள்னால ஈர்க்கப்படுகிறார். அந்த எழுத்துக்கள்னால ஈர்க்கப்பட்ட அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ரஸ்கின் அவர்களுடைய எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் பீனிக்ஸ் குடியிருப்பு 1905ல டர்பன்லயும், டால்ஸ்டாய் பண்ணையம் 1910ல ஜானஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்லயும் நிறுவுறாங்க. இந்த 2 பிளேசஸ்மே எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை இருக்கணும் அப்படிங்கிற இந்த கருத்துக்களை, இந்த நல்ல பண்புகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடங்கள் அமையுது. அது மட்டும் இல்லாம எப்படி அமைதியான முறையில நம்மளுக்கு தேவையானத சட்டத்தின் வழியாக நம்ம கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற அந்த சத்தியாகிரக போராட்டத்தையும் அது குறித்த பயிற்சிகளும் இங்க அந்த சத்தியாகிரகிகளுக்கு அளிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் இந்த பகுதியில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. அடுத்து இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள் என்னென்ன அப்படின்றாங்க. இப்ப அவரு இந்தியா வந்துட்டாரு. ஜனவரி 9 1915 அன்றைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. சோ அதுக்கப்புறம் இந்தியாவுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. முந்தைய இந்திய வருகையின்களின் போது காந்தியடிகள் தான் சந்தித்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது பெரிதும் மரியாதை கொண்டு அவரையே தமது அரசியல் குருவாக ஏற்றார். அது எந்த மேம் முந்தைய அப்படின்றாங்கன்னா, இவர் படிக்க லண்டன் போயிருப்பாருல்ல. லண்டன் போயிட்டு 1891ல அவருக்கு வந்து வழக்கறிஞர் பட்டம் பெற்றுட்டாரு. சட்டம் பயின்று முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணிடுறாரு, இந்தியாவுக்கு வந்துருவாரு. மறுபடியும் 1893ல தான் இங்க இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்படுவார். அப்ப 91ல வந்தவர் 93ல தான் ரிட்டர்ன் போறாரு. அந்த குறிப்பிட்ட காலத்துல அவர் இந்தியால தான் இருக்காரு. சோ அப்படி அவர் இந்தியால இருக்கும் பொழுது கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை சந்திக்கிறாரு. அவங்க மேல பெரும் மரியாதை உண்டாகுது. சோ அப்ப அவரை வந்து என்னவா ஏற்றுக்கொள்கிறார்னா, இவருடைய அரசியல் குருவாக காந்தியடிகள் ஏற்றுக்கொள்கிறார். சோ காந்தியடிகளுடைய அரசியல் குரு யாரு அப்படின்னு சொல்லி அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான் காந்தியடிகளின் அரசியல் குரு. ஓகேங்களா? சோ இப்ப காந்தியடிகள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த நாட்டுடைய எல்லா பகுதிகளுக்கும் நீ போய் பார்க்கணும் அப்படின்றாரு. சோ அவரு சொன்னதுபடி, அவருடைய அறிவுரையின்படி அரசியல்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய அனைத்து பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் மேற்கொள்றாரு. இதனால அங்க அவர் பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு தெரிய வருது. ஓகேங்களா? சோ இதனால் மக்களின் நிலையை அவர் அறிந்து கொள்ள வழி பிறந்தது. இது போன்ற ஒரு பயணத்தின் பொழுதுதான் தமிழகத்துக்கு அவர் வராரு. அப்படி அவர் தமிழகத்துக்கு வரும் பொழுது வழக்கமாக அவர் அணியக்கூடிய அந்த ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு கதற சாதாரணமான வேட்டிக்கு அவர் மாறுறார். ஓகேங்களா? சோ காந்தி தாத்தா வேட்டி கட்டி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா அவரு அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்தவர் கிடையாது. ஏன்னா குஜராத்ல பிறந்தவரு, பேண்ட் ஷர்ட்னு போட்டுக்கிட்டு அங்க லண்டன் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்போ அவர் தமிழகத்துக்கு வரும்போதுதான் இந்த வேட்டி அணியக்கூடிய பழக்கத்தை கொண்டுகிறார். ஓகேங்களா? சோ இவரு முதல்ல எடுத்த சத்தியாகிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்ரான் சத்தியாகிரகம். அது என்ன சம்ரான் சத்தியாகிரகம் அப்படிங்கறத அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. 1917ல தான் இந்த சம்ரான் சத்தியாகிரகமானது நடக்குது. பீகார்ல சம்ரான் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல தீன் காதியா அப்படிங்கிற ஒரு முறை பின்பற்றப்படுது. இந்த தீன் காதியா முறையின்படி விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, விவசாயிகளை அங்க இருக்கக்கூடிய ஜமீன்தார்களும் வட்டிக்கு பணம் கொடுப்பவர்களும் சுரண்டுறாங்க. எந்த முறையில அப்படிங்கறத குடுத்திருக்காங்க பாருங்க. இந்த சுரண்டல் முறையில இந்திய விவசாயிகள் தங்களுடைய நிலத்துல 20ல 3 பங்கு
பகுதியில அவுரி பயிரிடணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய பண்ணையாளர்கள் எல்லாருமே கட்டாயப்படுத்துறாங்க. அதாவது ஐரோப்பியர் குத்தகைக்கு கீழ இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள குத்தகைக்கு எடுக்கக்கூடிய விவசாயி 3ல அதாவது 20ல 3 பங்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய நிலத்துல அவுரிய தான் பயிரிடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். ஆனா இந்த அவுரியோடைய மவுசு எப்ப குறையுதுன்னா, 19ஆம் நூற்றாண்டுடைய கடைசியில அவுரியோடைய மவுசு குறையுது. ஏன்னா, இண்டிகோ கழகத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். 1860 59, 60 காலகட்டங்கள்ல இண்டிகோ கழகத்த பார்த்தோம். சோ அந்த காலகட்டங்கள்ல அவுரிக்கான தேவை அதிக அளவு இருந்துச்சு. அந்த காலகட்டங்கள்ல செயற்கையான சாயங்கள் தயாரிக்கப்படல. ஆனா அதுக்கப்புறம் வந்து செயற்கையான சாயங்கள் வெளியில வந்துருது. கண்டுபிடிச்சுட்டாங்க. அப்ப ஜெர்மானிய செயற்கை சாயங்களால இண்டிகோவுடைய நீல சாயத்துக்கான சந்தையில் விற்கக்கூடியது குறையப்படுது. சோ அப்ப இதற்கான மவுசு குறையுது. அப்ப இதுக்கு மவுசு குறையுதுங்கும் பொழுது இங்கேயும் விளைவிக்க தேவையில்லல்ல. ஆனா டக்குன்னு அப்படியே நம்ம போயிட்டு நிறுத்திட முடியாதுல்ல. இப்ப ஆல்ரெடி காலங்காலமா வந்து மக்களை கடன்ல வைத்திருக்கிறதுக்காகவும், மக்களை அடிமைத்தனம் படுத்துவதற்காகவும் ஐரோப்பிய பண்ணையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவுரிய பயிரிடச் சொல்லி ஒப்பந்தங்கள் எழுதி வாங்கிப்பாங்க. முன்பணம் குடுப்பாங்க. அந்த முன்பணத்த பின்னாடி நீங்க விளைச்சல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணிட்டு, அதுல வரக்கூடிய காசுல எங்களுக்கு வட்டியோட திருப்பி குடுக்கணும்பாங்க. ஆனா அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த அவுரிக்கு குறைந்த விலையை குடுத்து, முதலும் இல்லாம நஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதனால அவங்க வாங்குன கடனையும் திருப்பி கட்ட முடியாது. அதனால நிலத்தை இழந்தார்கள், அடிமைகளாக்கப்பட்டார்கள். சோ இந்த மாரி இருக்கும் பொழுது திடீர்னு இவங்கள விடுவிச்சுட்டா எப்படி? நல்லது இல்லல்ல. சோ அதனால அவங்க என்ன கையில ஆயுதமா எடுக்குறாங்க அப்படிங்கிறத அடுத்து குடுத்திருக்காங்க. சம்பிரானில் இண்டிகோ பயிரிட்ட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் நீலச்சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். அதாவது இதற்கு மேல மார்க்கெட்ல வந்து இண்டிகோ பயிருக்கு மவுசு கிடையாது. சோ அப்படிங்கும் பொழுது அது நாங்க பயிரிடணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆனா இத நாங்க எளிதில அப்படியே விட்டுறக்கூடாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த சிச்சுவேஷன கூட நம்மளுக்கு சாதகமா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்குறாங்க. இந்த கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் பொருட்டாக சட்டத்துக்கு புறம்பாக நிலுவைத் தொகைகளை வசூலித்ததோடு வாடகையும் அதிகரித்தார்கள். சோ இந்த ஐரோப்பிய பண்ணையாளர்களுக்கு கீழ குத்தகைக்கு நிலங்களை வாங்கின அந்த விவசாயிகளுக்கு அந்த நில வாடகை வந்து அதிக அளவு விதிக்கப்படுது. அதாவது சட்டத்துல இவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்னு இருக்கும். சோ அந்த மாரி இல்லாம அதை விட அதிக அளவு நில வரியானது வசூலிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி குடுத்த அந்த கடன்கள், அந்த தொகைகள் எல்லாத்தையுமே அவங்க பெண்டிங்ல வச்சிருக்கக்கூடிய நிலுவைத் தொகைகள் எல்லாத்தையுமே உடனடியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டு அ கட்டு அ கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இந்த இந்திய மக்கள். யாரால? ஐரோப்பிய பண்ணையாளர்களால. இதனால அந்த பகுதியில கிளர்ச்சியானது வெடிக்குது. சோ இதுதான் இந்த வகையில சிரமங்களை சந்தித்த சம்பரானைச் சேர்ந்த விவசாயி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் சுல்கா அவர்கள். இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, காந்தியடிகள் கிட்ட கேட்பாரு. நீங்க சம்ரானுக்கு வரணும். இந்த மாரி சம்ரான்ல ஐரோப்பியர்களுடைய கொடுமையால இந்திய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. சோ இதை எதிர்த்து நீங்க போராட்டம் நடத்தணும். நீங்க சம்ரானுக்கு வரணும் அப்படின்னு போய் ராஜ்குமார் சுல்கா அப்படிங்கிற ஒரு விவசாயி கேட்பாரு. சோ இதனை ஏற்றுக்கொண்ட காந்தியடிகளும் சம்ரான வந்து அடைவாரு. இவர் சம்ரான் வந்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய சம்ரான் பகுதியில இருக்கக்கூடிய காவலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, காந்தியடிகள நீங்க இங்க இருக்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய அவரு முன்னாடி என்னென்ன தென்னாப்பிரிக்கால பண்ணாருங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அதனால நீங்க இங்க இருக்காதீங்க. இங்க இருந்தீங்கன்னா போராட்டம் நடக்கும், அது நடக்கும். சோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவலாளர்கள் அவரை உடனடியாக வெளியேறுமாறு கேட்கிறாங்க. ஆனா காந்தியடிகள் என்ன பண்ணிடுறாருன்னா, அத மறுத்துறாரு. சோ இதை மறுத்ததுனால இவர்கள் வெளியேறச் சொல்லி அவர் வெளியேறாம காவலாளிகள் சொல்லியும் அவர் வெளியேறாதனால காந்தியடிகள் வந்து வழக்கை சந்திக்குமாறு பணிக்கப்படுறாரு. சோ அவர் மேல வழக்கு திணிக்கப்படுது. சோ இந்த செய்தியை கேட்ட மக்களுக்கு வந்து கோபம் வருது. ஆயிரக்கணக்கானோர் அங்க கூடுறாங்க. காந்தியடிகளுக்கு ஆதரவாக கூடுறாங்க. அதாவது காவலாளிகள் காந்தியடிகளின் மீது வழக்கு பதிவு பண்றாங்க. சோ அந்த வழக்கை இவர் ஒரு சட்டம் படித்த ஒரு மேதை. சோ அப்படிங்கும் பொழுது அவருக்கு அந்த சட்டத்த நோக்கி அவருக்கு வாதாடிக்க தெரியும். இருந்தாலும் மக்களுக்கு ஒரு கோவம். நம்மளுக்காக வந்த மனுஷன இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடுகிறார்கள். ஓகேங்களா? சோ இதுல காந்தியடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் தெரிவிக்கிறார். ஓகேங்களா? சோ முதலா ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்த இன்னைக்கு தான் இந்த நாடானது கத்துக்குது அப்படின்றாங்க. இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவராகவும் பின்னாளில் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்குரைஞரா தொழில் செய்து வந்த பிரஜத் கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிகளுக்கு துணையாக இந்த
நிகழ்வுகள்ல இருக்காங்க. அதாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் இந்திய தாய் திருநாட்டுடைய முதல் குடியரசுத் தலைவர் அப்படிம்போம். சோ அந்த முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் இந்த சம்ரான் இயக்கத்துல காந்தியடிகள் கலந்து கொள்ளும் பொழுது, சத்தியாகிரகத்துல கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். அதே மாரி இன்னொரு வழக்குரைஞரா தொழில் செய்யக்கூடிய பிரஜத் கிஷோர் பிரசாத் அவர்களும் காந்தியடிகளுக்கு துணையாக இருக்கிறார்கள். சோ இந்த காந்தியடிகளுடைய அமைதியான வழியில நடந்த இந்த சம்ரான் சத்தியாகிரக போராட்டத்துக்காக ஆங்கிலேயர்கள் பணிய வேண்டிய ஒரு நிலைமை வருது. அதனால அங்க இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஒரு குழுவை உருவாக்குறாரு. அந்த குழுவுல காந்தியடிகளையே ஒரு உறுப்பினராவும் மாத்துறாரு. சோ இதனால இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறைக்கு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில தீன்காதியா அப்படிங்கிற முறையானது ரத்து செய்ய சொல்லி அந்த குழுவானது பரிந்துரைக்குது. அதாவது ஆங்கில அரசாங்கத்துக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி தீன்காதியான ஒரு முறை இருக்கு பாருங்க. இதனால ஐரோப்பியர்கள் வந்து ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இந்திய விவசாயிகள் மீது அடக்குமுறையை கையாளுறாங்க. சோ அதனால இந்த முறையானது தவறானது அப்படின்னு சொல்லி அந்த காந்தியடிகளை உறுப்பினராக கொண்ட அந்த குழு பரிந்துரைக்குது ஆங்கில அரசுக்கு. ஓகேங்களா? சோ அதன் மூலமாக இந்த சம்ரான் சத்தியாகிரகம் ஆனது வெற்றி அடையுது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சம்ரான் சத்தியாகிரகத்தை தொடர்ந்து அவர் என்ன பண்றாருன்னா, 1918ல அகமதாபாத் மில் வேலை நிறுத்தத்திலையும், 1918லயே கேதா சத்தியாகிரகம் ஆகியவை காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்குது. சோ இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள்ல அமைதியான முறையில போராட்டங்களை மேற்கொள்றாரு. சோ இதன் மூலமாக மக்களிடையே ஒரு பிரபலமான ஒரு நபராக இவர் தெரிய வருகிறார். ஓகேங்களா? அடுத்தது ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும். இந்த ரவுலட் சத்தியாகிரகம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு. அதே மாதிரி இவர் நடத்தின இந்த கேதா சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் இதெல்லாம் இயர் நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பொறுத்துகளை கேட்பாங்க. அதே மாதிரி இந்த 3/20 பங்கு 20 பங்கு அவுரி பயிரிடணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இந்திய மக்களை கட்டாயப்படுத்தின இந்த தீன் காதியா அப்படிங்கிற இந்த முறையை பற்றியும் ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அதனால தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சம்ரான் சத்தியாகிரகம் எப்ப நடக்குதுன்னா 1917ல நடக்குது. இதுவுமே உங்களுடைய புக்ல கொடுக்கல. சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரவுலட் சட்டம். இந்தியர்களுக்கு உண்மையில் அதிகாரங்களை பரிமாற்றம் செய்யாததால் 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் ஏமாற்றத்தை அளித்தது அப்படின்றாங்க. அது என்ன இந்திய அரசு சட்டம் 1919ல கொண்டு வந்தது இந்தியர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ அரசியல் கட்சிகள் தோன்றிடுச்சு. நம்மளோட இந்தியால 1885லயே இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றிடுச்சு. சோ அப்ப அரசியல் மூலியமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, மக்கள் ஆங்கிலேயர்கள் கிட்ட மனுக்கள் கொடுப்பது அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் கருத்துக்கள் மூலியமாக பல்வேறு செயல்களை நிறைவேற்றுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நடக்கல. பட் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சிங்கிற அளவுக்கு தோன்றிடுச்சு. ஓகேங்களா? 1919ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாகாண அதிகாரமானது 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா, ஒதுக்கப்பட்ட துறைகள், இன்னொன்னு வந்து மாற்றப்பட்ட துறைகள்னு. முக்கியமா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு கீழ இருக்கு. இந்த ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கு யார் தான் டெசிஷன் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆளுநர் மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா இந்த மாற்றப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய அமைச்சர்களை கொண்ட, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அப்போ இருந்த கட்சிகளுடைய உறுப்பினர்களால இந்த மாற்றப்பட்ட துறைகள்ல ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இது குறித்து நம்மளுக்கு விரிவா இதே பகுதியிலேயே நம்மளுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம பார்க்கலாம். சோ இந்த மாதிரி இதுல முக்கியமான துறைகள்ல அவங்க ரைட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கல. அப்படிங்கும் பொழுது அது ஒரு ஏமாற்றமாக இந்தியர்களுக்கு இருக்கு. அப்ப அதிகாரத்துல நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விரக்தியாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலதான் அரசானது போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த தொடங்கியது. பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது. அதாவது இந்த 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை தொடர்ந்து இன்னொரு சட்டமும் அதே ஆண்டு 1919ல கொண்டு வராங்க. அதுதான் இந்த ரவுலட் சட்டம். அந்த ரவுலட் சட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கருப்பு சட்டம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ரவுலட் சட்டம்னா, பிடி உத்தரவு இல்லாமலேயே கைது செய்யலாம். அதே மாதிரி விசாரணை இல்லாமலே சிறையில் அடைக்கலாம். சோ இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனும் சொல்லாம ஒரு தனி மனிதனை கைது செய்யக்கூடிய அதிகாரத்தையும், அதே விசாரணை இல்லாமல் அவனை சிறையில் அடைக்கக்கூடிய அதிகாரத்தையும் காவல்துறைக்கு இந்த ரவுலட் சட்டமானது அதீத அதிகாரங்களை கொடுக்குது. சோ இதை எதிர்க்கிறாங்க இந்திய மக்கள். அதான் அப்ப இந்த சட்டத்தை தான் கருப்பு சட்டம்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறார். அதாவது
எல்லா மக்களும் சேர்ந்து வாங்க, நம்மள ஆங்கிலேயர்கள் அவர்கள் நினைத்தால் கைது செய்து சிறையில் அடைத்திடலாம், அவர்கள் நினைத்தால் நம்மளை பிடி வாரண்ட் இல்லாமல் கூட நம்மள கைது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளை அடக்குமுறையில கொண்டு வராங்க. சோ அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. சோ இதை எதிர்த்து நம்ம சத்தியாகிரக முறையில நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 6ஆம் தேதி 1919ல அவர் அழைப்பு விடுக்கிறார். அவர் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்றாரு. இந்த போராட்டமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாகத்தான் இது இருக்க வேண்டும். வன்முறையை கையில எடுக்கக்கூடாது அப்படிங்கறத தெளிவா அவர் குறிப்பிடுறாரு. இது நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனி எதிர்ப்பு போராட்டமாகும். அதாவது முதல்ல மக்கள் எல்லாருமே அதிக அளவு கலந்துகிட்ட ஒரு முக்கியமான போராட்டம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். அடுத்தது ரவுலட் சட்டத்துக்கு எதிராக போராட்டம் பஞ்சாபில், குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூர்ல தீவிரமடையுது. சோ இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டம் எந்த பகுதியில தீவிரமடையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்துல அமிர்தசரஸ், லாகூர் பகுதிகளில் தான் தீவிரமடையுது. சோ இதனைத் தொடர்ந்து காந்தியடிகள் அவர்கள், இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த காந்தியடிகள் அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்ட உடனே இந்த போராட்டக்காரர்கள், அதாவது சத்தியாகிரகிகள்னு சொல்லக்கூடிய இந்த போராட்டக்காரர்களை பஞ்சாப்ல நுழையாம தடுக்கிறாங்க. சோ ஏப்ரல் 9ஆம் தேதி டாக்டர் சைபுதீன் கிஜ்லு, டாக்டர் சத்யபால் என்ற 2 முக்கிய உள்ளூர் தலைவர்களும் போராட்டத்திற்கு தலைமையேற்றதால அமிர்தசரஸ்ல கைது செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? முதல்ல காந்தியடிகள் கைது செய்யப்படுறாங்க. அதுக்கடுத்து அந்த போராட்டக்காரர்கள் பஞ்சாப்குள்ள வராத மாதிரி தடுக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் அமிர்தசரஸ்ல தலைமையேற்று நடத்தின சத்யபால் அவர்களையும் சைபுதீன் கிஜ்லு அவர்களையும் 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கைது செய்யறாங்க. ஏப்ரல் 6 அழைப்பு விடுத்தது. அதுக்கப்புறம் காந்தியடிகள் கைது. அதுக்கப்புறம் 9ஆம் நாளே இவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எதிர்த்து ஒரு சில ஐரோப்பிய அதிகாரிகளை தாக்குதல் நடத்துறாங்க. அதனால ஒரு சில ஐரோப்பிய அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள். அது நடந்ததுதான். சோ ஆனா அது வெளிப்படையாக தெரியல. ஆனா இதற்கான வஞ்சம் தீர்க்குவதற்காக ஆங்கிலேயர்கள் ஒரு நிகழ்வை நிகழ்த்துறாங்க. அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அதாவது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடிய இந்த மக்களால் ஐரோப்பிய அதிகாரிகள் ஒரு சிலர் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு பழி தீர்க்கும் முறையாகத்தான், வன்மத்தை கக்கும் ஒரு முறையாகத்தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலையானது அரங்கேறுகிறது. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள், இங்க பாருங்க 9ஆம் தேதி தான் இந்த இடத்துல கைது பண்ணிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான், ஒரு 4வது நாள் ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. எங்க? அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைசாகி திருநாள். அதாவது சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் அந்த நாள். சோ இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த சீக்கியர்களுடைய அறுவடை திருநாள் அன்னைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்க கூடியிருக்கிறாங்க. அந்த கூட்டம் பற்றி அறிந்தவுடன் அந்த இடத்தை பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்திய வீரர்களோட ஜெனரல் ரெஜினால்ட் டயர் அப்படிங்கிறவரு அந்த கோட்டையை சுத்தி வளைக்கிறாரு. உயர்ந்த மதில்களுடன் அமைந்த அந்த மைதானத்துக்கு இருந்த ஒரே ஒரு வாயில் பகுதியை ஆக்கிரமித்த ஆயுதமேந்திய வீரர்கள் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாம கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிக்கிறாங்க. துப்பாக்கிகள்ல குண்டும் தீர வரைக்கும் தொடர்ந்து சுடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் துப்பாக்கி சூடு நடக்குது. சோ இந்த துப்பாக்கி சூட்டுனால அவங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு அதிகாரப்பூர்வமா வெளிவிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 379 பேர் இந்த துப்பாக்கி சூட்டுல கொல்லப்பட்டார்கள்னு அவங்களுடைய சைட்ல இருந்து சொல்றாங்க. ஆனா உண்மையில அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தாங்க, பல பேர் இதுல கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கையே 1000த்திற்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, படைத்துறை சட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த படைத்துறை சட்டம் எங்க அறிவிக்கப்படுதுன்னா, பஞ்சாப்லயும் குறிப்பா எங்கன்னா அமிர்தசரஸ்ல அறிவிக்கப்படுது. சோ இந்த படைத்துறை சட்டத்தின்படி மக்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்படுது. மக்களை தெருக்கள்ல ஊர்ந்து செல்ல வைக்கப்படுகிறார்கள். சோ இந்த கொடுமைகளால இந்தியர்கள் கொதித்து எழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க, அதற்காக அமைதியான முறையில தான் போராடணும். ஆனா நீங்க அதுக்காக இப்படி ஒரு படுகொலைய நிகழ்த்தி இருக்கிறீங்க. சோ அது நிகழ்த்தினதோட மட்டும் இல்லாம படைத்துறை சட்டத்தையும் போட்டு இந்த மக்களை சவுக்கடி கொடுக்குறீங்க, தெருக்கல்ல ஊர்ந்து போக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும், இந்த இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களும் எழுச்சி பெறுகிறார்கள் ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை கண்டு.
சோ ரவீந்திரநாத் தாகூர் இந்த செயலுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீர திருமகன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வழங்கின அரசு பட்டத்தை திருப்பி கொடுக்கிறார். அதாவது ஆங்கிலேயர்கள் அவருக்கு வழங்கின அந்த வீர திருமகன்கிற அந்த பட்டத்தை திரும்ப கொடுக்கிறாரு. அடுத்தது கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை காந்தியடிகளும் திருப்பி கொடுக்கிறாரு. இந்த 2 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல இது குறித்தும் அடிக்கடி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சோ அதாவது ரவீந்திரநாத் தாகூர் தான் வீர திருமகன் அப்படிங்கிற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பாரு. காந்தியடிகள் என்ன பட்டத்தை திருப்பி கொடுத்திருப்பார்? என்ன பதக்கத்தை திருப்பி கொடுத்திருப்பார்ன்னு பாத்தீங்கன்னா, கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தை திருப்பி கொடுத்திருப்பார். ஓகேங்களா? அடுத்தது கிலாபத் இயக்கம் 1918ல முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வருது. இஸ்லாமிய மத தலைவர்னு உலகமெல்லாம் அறியப்படக்கூடிய அந்த துருக்கியுடைய கலிஃபா வந்து கடுமையாக நடத்தப்படுகிறார். அவரை இழிவாக நடத்துகிறார்கள் இவர்கள். சோ இதனை எதிர்த்து தான் ஒரு இயக்கம் தோன்றுகிறது. அந்த இயக்கம் தான் கிலாபத் இயக்கம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? 1918ல முதல் உலகப் போரானது முடிவுக்கு வருது. சோ அப்ப நம்ம கலிஃபா பத்திலாம் இந்த டெல்லி சுல்தானியத்துல பார்த்திருப்போம். ஸ்டார்டிங்ல கலிஃபாக்கள் தான் வந்து இந்த நிர்வாகம், நிதி தொடர்பான முஸ்லிம்கள் விவகாரங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள். உலக நாடுகளுக்கு. அந்த துருக்கிய பகுதிகள், அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பொருளாதாரம் தொடர்பானதும், அந்த நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த காலிஃபாக்கள் வந்து இந்த இஸ்லாமிய மத தலைவரான இந்த காலிஃபாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கடுமையாக நடத்தப்படுகிறார்கள். 1918ல முதலாவது உலகப் போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா. சோ இதனை எதிர்த்து ஒரு இயக்கம் தோன்றுது. அந்த இயக்கத்துக்கு பேரு தான் கிலாபத் இயக்கம். யார் தலைமையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலிங்கிற அலி சகோதரர்கள் தலைமையில தான் இந்த இயக்கம் நடத்தப்படுது. இந்த இயக்கத்துக்கு காந்தியடிகள் ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஏன் இவர் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. என்னன்னா, இந்துக்களையும், இஸ்லாமியர்களையும் ஒன்றிணைக்க இது ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரு அடித்தளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த கிலாபத் இயக்கத்துக்கு இவர் ஆதரவு தெரிவிக்கிறார். ஏன்னா, நாம ஆல்ரெடி சொன்னோம். இஸ்லாமியர்களுடைய தலைவராகத்தான் காலிஃபாக்கள் இருக்காங்கன்னு. அப்ப இந்தியாவுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் இதற்கு எதிராக போராடுவாங்கல்ல. அவர்களை இப்படி கீழ்த்தனமாக நடத்தும் பொழுது அவர்களை எதிர்த்து போராடுவாங்கல்ல. எதற்காக எங்களுடைய மத தலைவரை இப்படி பண்றீங்கன்னுட்டு. சோ அப்ப நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்களும் நம்மளோட சேர்ந்துருவாங்கல்ல. சோ அந்த இதுதான். அப்ப இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை இணைக்க இது ஒரு வாய்ப்பாக காந்தியடிகள் கருதி இந்த போராட்டத்திற்கு, இந்த இயக்கத்திற்கு ஆதரவளிக்கிறாரு. 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு அவரே தலைமையேற்கிறார் காந்தியடிகள். அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய இந்த 3 முழக்கங்களை முன்மொழிந்த சௌகத் அலியோடைய யோசனையை காந்தியடிகள் ஆதரிக்கிறார். இந்த வாசகங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 முக்கிய முழக்கங்கள். 1920 ஜூன் 9ல அலகாபாத்ல கூடிய இந்த கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. சோ இப்ப இந்த கூட்டத்தை பயன்படுத்தி காந்தியடிகள் மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அகிம்சை முறையில நம்ம போராடணும். அதே நேரத்துல ஒத்துழையாமை இயக்கத்தை நம்ம கையில எடுக்கணும். அது என்ன ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா, ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு நம்ம ஒத்து போக கூடாது. அமைதியான முறையில எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றாங்க. சோ அதுதான் 1920ல ஆகஸ்ட் முதல்ல இருந்து இந்த ஒத்துழையாமை இயக்கமானது தொடங்குது. சோ கடைசியா முடியிற நேரங்கள் 31 நினைக்கிறேன். 1920 31 அன்னைக்கு தான் தொடங்கும். சோ 1920 செப்டம்பர் மாதத்துல கல்கத்தாவுல நடைபெற்ற சிறப்பு கூட்ட அமர்வுல இந்திய தேசிய காங்கிரசும் காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்குது. ஓகேங்களா? சோ 1920 செப்டம்பர் 5ஆம் தேதி நினைக்கிறேன் எக்ஸாக்டா. செப்டம்பர் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த கல்கத்தா மாநாட்டுல, அந்த சிறப்பு கூட்டத்துல இந்திய தேசிய காங்கிரசும் என்ன பண்ணுது அப்படின்னா, காந்தியடிகளுடைய இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி அளிக்கிறாங்க. பின்னர் 1920 டிசம்பர் மாதம் சேலம் சி. வீர ராகவாச்சாரியாரின் தலைமையில நடந்த நாக்பூர்ல நடந்த அந்த அமர்வில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இந்த தீர்மானமானது அப்ப ஒத்துழையாமை இயக்கத்தின் திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த தீர்மானம் நாக்பூர் தீர்மானத்துலதான் வெளியிடுறாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட்டங்கள், மரியாதை நிமித்தமாக பதவிகள் அனைத்தையும் திரும்ப ஒப்படைப்பது. அதாவது நம்மளுக்கு இவர்கள் வழங்கிய பட்டங்களும், நம்மளுக்கு மரியாதை நிமித்தமாக அவர்கள் நம்மளுக்கு வழங்கக்கூடிய பதவிகள் எல்லாத்தையும் நம்ம திரும்பி அவங்க கிட்டயே கொடுத்துடணும் அப்படின்றாங்க. அடுத்தது அரசுடைய செயல்பாடுகள்ல ஒத்துழைக்காமல் இருப்பது.
நீதிமன்ற வழக்குகள்ல வழக்குரைஞர்கள் ஆஜராக கூடாது. அதாவது நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துல ஆஜராகக்கூடாது. அதற்கு பதிலாக நீதிமன்றத்தை நாடாமல், ஆங்கில அரசால் நடக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தை நாடாமல், தனி ஆள்கள வச்சு வெளியில தனியார் மத்தியஸ்தம் மூலமாக வழக்குகளுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளிகள குழந்தைகளும் அவர்களுடைய பெற்றோர்களும் புறக்கணிக்கணும் அப்படின்றாங்க. 1919ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சட்டப்பேரவைகள். சோ அந்த சட்டப்பேரவையில இந்திய காங்கிரஸ் தேர்தல்ல நின்னு செலக்ட் ஆன அந்த உறுப்பினர்கள் அந்த மாகாணத்துல இப்ப எப்படி எம்எல்ஏ பதவிகள்லாம் இருக்கோ அதே மாதிரி அப்பயும் இருந்துச்சு. சோ அப்போ இந்த சட்டமன்றத்துல அவங்க பங்கேற்க கூடாது. இந்த சட்டப்பேரவை கூட்டங்கள்ல அவங்க பங்கேற்க கூடாது. அதனை புறக்கணிக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது அரசு விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் இதர அரசு விழாக்கள்ல பங்கேற்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வராங்க. குடிமை பணி அல்லது ராணுவ பதவிகளை ஏற்க மறுப்பது, அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரும் சுதேசி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே இந்த ஒத்துழையாமை இயக்கத்துடைய திட்டங்களாக வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவர்மெண்ட் செயல்படக்கூடாது சரியான முறையில். சோ இப்ப நீதிமன்றம் செயல்படக்கூடாது, அவர்களால் நடத்தக்கூடிய பள்ளி கல்விக்கூடங்கள் செயல்படக்கூடாது, சட்டமன்றம் செயல்படக்கூடாது, அவங்களுடைய அரசு விருந்து நிகழ்ச்சிகள்ல செயல்படக்கூடாது. அவங்களுக்குன்னு இந்த உயர் அதிகாரி பதவிகள் கொடுக்குறாங்க பாருங்க, சிவில் ராணுவ பதவிகள், அந்த பதவிகள்லாம் நம்ம ஏற்கக்கூடாது. நம்மளுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. சோ இதான். அடுத்தது வரிகொடா இயக்கம் மற்றும் சௌரி சௌரா சம்பவம் 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலியில் வரிகொடா இயக்கம் பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறார். எப்போ 1922 பிப்ரவரி மாதம் தான் பர்தோலியில வரிகொடா இயக்கத்தை பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவிக்கிறார். இந்த இயக்கங்கள் ஒரு தேசிய தலைவராக காந்தியடிகளின் நற்பெயரை பெரிதும் மேம்படுத்தின. குறிப்பாக விவசாயிகளுடைய மத்தியில ஒரு மாபெரும் தலைவராக காந்தியடிகள் உயர்றாரு. காந்தியடிகள் நாடு தழுவிய சுற்றுப்பயணத்தை இந்த வரிகொடா இயக்கத்தின் மூலமாக மேற்கொள்றாரு. அவர் பயணம் மேற்கொண்ட இடங்கள்லாம் அந்நிய பொருட்கள், அந்நிய துணிகள் எல்லாம் குவிக்கப்பட்டு தீயிலிட்டு கொளுத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் அரசு வேலைகளை துறக்கிறாங்க. இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை எல்லாமே சேர்ந்துதான் வரும். இதுக்கப்புறம் அதாவது இப்ப ஸ்டார்ட் பண்ண ஒத்துழையாமை இயக்கத்தை இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு இடத்துல நிறுத்திப்பாங்க. அது எப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ ஆக்சுவலா சொல்ல போனா இதேதான். வரிகுடா இயக்கத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கமானது நிறுத்தப்படும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறம் இந்த இயக்கத்த திரும்ப பெற்றுருவாங்க. அமைதியான முறையில தானப்பா போராட சொன்னேன். இந்த மாரி சம்பவத்துல இறங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி மனம் வருத்தப்பட்டு அவர் என்ன பண்ணிருவாருன்னா, இயக்கத்த திரும்ப வாங்கியிருப்பார். சோ அதான். சோ அப்ப அந்நிய துணிகள்லாம் இவர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய இடங்களில் எல்லாம் குவிக்கப்பட்டு தீயிட்டு கொளுத்தப்படுது. எதற்காக? சுதேசி பொருட்களை பயன்படுத்துவோம் நாங்க. இனிமேட்டு ஆங்கிலேயர்களுடைய பொருட்களுக்கு நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம அரசு வேலைகளை துறக்குறாங்க. மாணவர்கள் கல்வியை கைவிடுறாங்க. பெருமளவிலான வழக்கறிஞர்கள் தங்களுடைய தொழில்களை இழக்கிறாங்க. ஆங்கிலேயர்களுடைய பொருட்கள் மற்றும் நிறுவனங்களை புறக்கணிப்பு தீவிரமாக நடக்குது. சோ அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல வேர்ல்ட்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வராரு. சோ அவரை வரவேற்கும் விதமாக இங்க பல போராட்டங்கள் தான் நடக்குதே தவிர, அவரை போய் மரியாதை நிமித்தமாக வரவேற்ற பாடு இல்லை. அப்ப அவரை வரவேற்கிறது இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் தான் அவரை வரவேற்கிறது. ஓகேங்களா? ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தான் அவரை வரவேற்றது. சோ அப்ப அவரை புறக்கணிக்கிறாங்க. அவருடைய இந்திய பயணத்தை புறக்கணிக்கிறத வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறாங்க. 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் தற்போதைய உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய கோரக்பூருக்கு அருகில சௌரி சௌரா அப்படிங்கிற கிராமத்துல தேசியவாதிகள் நடத்திய பேரணி மீது காவல்துறையினர் என்ன பண்றாங்கன்னா, கோபமூட்டும் நடவடிக்கைகள்ல வன்முறை, அதாவது காவல்துறையினர் கொஞ்சம் கோபம் ஊட்டுறாங்க அந்த பேரணி நடக்கும் பொழுது. சோ அதனால அந்த பேரணியானது வன்முறையாக மாறுது. சோ குறைந்த எண்ணிக்கையில தான் அப்ப காவலாளிகள் அங்க இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு பெரிய படைக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். நம்ம இப்ப அவங்கள வெறி கிளப்பி விட்டோம். இப்ப அவனுங்க ஆட ஆரம்பிச்சானுங்கன்னா நம்மள க்ளோஸ் பண்ணிருவானுங்க. சோ நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களுடைய காவல் நிலையத்துக்குள்ள போய் பாதுகாப்பா இருக்கிறாங்க. சோ அப்படி பாதுகாப்பாக அவர்கள் காவல் நிலையத்துக்குள்ள போய் பதுங்கி இருக்கும் பொழுது, அடைத்துக் கொண்ட பொழுது, ஆத்திரம் கொண்ட இந்த போராட்டக்காரர்கள், இந்த கூட்டத்தினர் என்ன பண்றாங்கன்னா, 22 காவலர்கள அந்த காவல் நிலையத்துக்குள்ளேயே வச்சு கொளுத்திர்றாங்க. சோ இதனால அந்த 22 காவலர்களும் உயிரிழக்கிறாங்க. சோ இதனை அறிந்து கொண்ட காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்த திரும்ப பெற்றுருவார். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்வு. அடுத்தது சுயராஜ்ய கட்சியினர்
இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். பல சர்ச்சைகளுக்கு காரணமான ஒரு விஷயம். ஏன்னா, நம்மளுடைய சைட்லயே 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. ஒண்ணு அகிம்சை முறை. இன்னொன்னு பேசுனாலாம் கிடைக்காதுடா, போஸோடைய வழியில தான்டா போணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, அது எல்லாமே இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பாடப்பகுதியில குடுத்திருப்பாங்க. இதனிடையே காங்கிரஸ் கட்சி 2ஆக பிளவுபட்டது. அவையாவன மாற்றத்தை விரும்புவோர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பாதவர்கள்னு 2 பிரிவுகள் ஆகும். சோ இந்த காங்கிரஸ் கட்சி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டங்களுக்கு நடுவுல 2ஆ பிரியுது. ஒண்ணு மாற்றத்தை விரும்புவோர்கள். இன்னொன்னு மாற்றத்தை விரும்பாதவர்கள். அதாவது ஒரே கட்சி தான். காங்கிரஸ் கட்சி தான். அதுதான் 2ஆக பிரிகிறது. மாற்றத்தை விரும்புவோர் ஒரு பக்கமும், மாற்றத்தை விரும்பாதவர்கள் ஒரு பக்கமும். அப்ப யார மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ் ஆகியோர் தலைமையிலான காங்கிரஸார் என்ன பண்றாங்கன்னா, தேர்தல்ல போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள்ள நம்ம நுழையணும். நம்ம அங்க நுழைஞ்சா மட்டும் தான், நம்ம அங்க பங்கேற்றா மட்டும் தான் அவங்களுடைய பணிகள்ல நம்மளால இடையூறு செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் சட்டப்பேரவைகளில் பங்கேற்று பணியாற்றுவதன் மூலமாகவே தேசிய நலன்கள் மேம்படும் என்றும், இரட்டை ஆட்சியில் பங்கேற்பதன் மூலம்தான் காலனி ஆதிக்க அரசை பாதிப்படைய வைக்க முடியும் அப்படின்னும் இந்த சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு அவர்கள்லாம் சொல்றாங்க. சோ இவர்களத்தான் மாற்றத்தை விரும்புவோர்கள் அப்படின்றோம். ஏன் மேம் எனக்கு புரியவே இல்லையேன்னு அப்படின்னு ஒரு சிலர்லாம் கேட்பீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? அரசுடைய அனைத்து செயல்பாடுகள்லயும் இருந்து நம்ம புறக்கணிக்கணும். அவங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடாது. அதுதான் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொன்னோம். சோ அப்போ அத ஒரு சிலர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இப்படி சட்டப்பேரவைய புறக்கணிச்சுட்டு இருந்தோம்னால நம்மளுக்கு நினைக்கிறது கிடைக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் சட்டப்பேரவைக்குள்ள போணும். தேர்தல்ல பங்கேற்கணும். வெற்றி பெறணும். சட்டப்பேரவைக்குள்ள போணும். அங்க போயி நம்ம பேசினா மட்டும்தான் அந்த மாற்றப்பட்ட துறைகள்னு இருக்கு பாருங்க. அதுலயாவது நம்மளால முடிஞ்ச மாற்றங்களை செய்ய முடியும். நம்மளுக்கு குடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தேசியத்தை நம்மளால முன்னேற்ற முடியும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பணிக்கு போகாம இருக்கிறதுனால துன்புறுத்த முடியுமானா கிடையாது. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் அடையாது. ஆனா நம்ம உள்ள இருந்து குடைச்சல் குடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாற்றத்தை விரும்புவோர்கள். அதே போல வல்லபாய் பட்டேல், சி. ராஜாஜி உள்ளிட்ட காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரிலாம் நம்ம உள்ள போய் நம்ம போராட வேண்டாம். நம்ம அமைதியான முறையில அவர்கள புறக்கணிச்சுட்டு வெளியில இருந்தே போராடலாம் அப்படின்றாங்க. சோ மறுபடியும் அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாற்றத்தை விரும்பாதவர்கள்லாம் மறுபடியும் நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தையே கையில எடுப்போம். இந்த மாரி சட்டப்பேரவைக்குலாம் வேண்டாம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? எதிர்ப்புக்கிடையே மோதிலால் நேருவும், சி.ஆர். தாஸும் என்ன பண்றாங்கன்னா, 1923 ஜனவரி முதல் நாள் சுயராஜ்ய கட்சிய தொடங்குறாங்க. சோ நீங்கலாம் சரிப்பட்டு வரமாட்டீங்க. நாங்க போய் எங்களுக்குன்னு ஒரு கட்சிய உருவாக்குறோம். நாங்க சட்டப்பேரவைக்கு போறோம். எங்களால முடிஞ்சத இந்த மக்களுக்கு நாங்க செய்றோம் அப்படின்னு சொல்லி, சி.ஆர். தாஸ் அவர்களும், மோதிலால் நேரு அவர்களும் 1923 ஜனவரி முதல் நாள், ஜனவரி 1ஆம் தேதி சுயராஜ்ய கட்சிய தொடங்குறாங்க. இந்த கட்சி பின்னர் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அமர்வுல அங்கீகரிக்கப்படுது. அதாவது பின்னாட்கள்ல அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. ஆங்கிலேய இந்தியாவின் பேரரசு சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளுக்கு பெரும் எண்ணிக்கையில் சுயராஜ்ய கட்சியின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்தல்ல வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு போறாங்க. தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்துச் செல்ல அவர்கள் சட்டப்பேரவையை ஒரு மேடையாக பயன்படுத்திக் கொண்டார்கள். அதாவது தேசியவாதத்த கருத்துக்கள முன்னெடுத்து இந்த மக்கள் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேஸா தான் அவங்க இத பாக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வங்காளத்தில் அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாததால் இந்தியர்களுக்கு என மாற்றப்பட்ட துறைகளில் அவர்கள் பொறுப்பேற்க அவர்கள் மறுத்துவிட்டனர். காலனி அரசின் உண்மையான இயல்பை அவர்கள் வெளிக்கொணர்ந்தனர். எனினும் 1925ல அந்த கட்சியுடைய தலைவர் சி.ஆர். தாஸ் மறைந்துடுறாரு. சோ அவருக்கு அப்புறம் அந்த சுயராஜ்ய கட்சியானது வீழ்ச்சியை காண தொடங்கிருச்சு. ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம சொன்ன இந்த 1919ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறைன்னு 2ஆ பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அது இங்க தான் குடுத்திருப்பாங்க. 1919ல தான் இந்திய அரசு சட்டம் என்ன பண்ணுதுன்னா, இரட்டை ஆட்சி முறைய அறிமுகப்படுத்துது. அதாவது ஆங்கிலேயர்களுக்கும் அதிகாரம் இருக்கு. இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் இருக்கு. சோ 2 பேரும் சேர்ந்து சட்டமன்றத்த நடத்துவோம். 2 பேரும் சேர்ந்து பிரச்சனைகள சால்வ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதான். சோ இதன் மூலம் மாகாண அரசுடைய அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள்னு 2 வகைகளாக பிரிக்கப்படுது. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நிலவருவாய், நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயருடைய வசம் ஒதுக்கப்பட்டது. மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், மீன்வளத்துறை ஆகிய இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழ விடப்படுது.
இந்த ஈரவை மன்ற மாகாணங்கள்ல நீக்கப்படும். எப்பன்னு பாத்தீங்கன்னா 1935ல மாகாணத்துக்கு சுயாட்சி அறிமுகப்படுத்திருவாங்க. சோ அதற்கப்புறம் இந்த 2 முறைகளானது இந்த முறையானது முடிவுக்கு வந்துரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது காந்தியடிகளுடைய ஆக்கப்பூர்வ திட்டம். சௌரி சௌரா நிகழ்வுக்கு பிறகு ஆர்வலர்களும் மக்களும் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் நினைக்கிறாரு. ஏன்னா சௌரி சௌரால நம்ம அவ்வளவு தூரம் சொன்னோம். அமைதியான முறையில தான் போராட்டம் பண்ணணும்னு. அப்படி இருக்கும் பொழுது கூட சௌரி சௌரால ஒரு 22 காவலர்களை காவல் நிலையத்துல வச்சு தீயிட்டு கொளுத்திட்டாங்க நம்ம மக்கள். சோ அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு இந்த சத்தியாகிரக போராட்டத்தை குறித்து, அகிம்சை போராட்டத்தை குறித்து அவங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை அப்படிங்கறத உணர்றாரு காந்தியடிகள். அதற்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவரு கவனத்தை செலுத்துறாரு. அவரு இளைஞர்களை என்ன சொல்றாருன்னா, உங்கள் மாவட்டங்களை நோக்கி செல்லுங்கள். கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகிய செய்திகளை பற்றி பரப்புங்கள். இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸாருக்கு அறிவுறுத்துறார். அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்களை இந்த நாட்டை எந்த பாதையில பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாருன்னா, நீங்க மக்களிடையே போங்க. மக்கள் கிட்ட போயிட்டு கதர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்து முஸ்லிமுடைய மக்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபடுங்கள். தீண்டாமை முறையானது ஒழிக்கப்படணுங்கிறதுக்காக பாடுபடுங்கள். சோ இது குறித்தெல்லாம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா சுயராஜ்யம் பெறணும், விடுதலை பெறணும். அந்த உணர்வை இந்த இந்திய வீரர்களின் இளம் வீரர்களுடைய மனதுல பதிய வைங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. காங்கிரஸ் உறுப்பினர்கள் கதர் உடுப்பதை அவர்கள் கட்டாயமாக்கினார்கள். அதனால அகில இந்திய நெசவாளர் அமைப்பானது உருவாக்கப்படுது. சைமன் குழு புறக்கணிப்பு 1927 நவம்பர் 8ஆம் தேதி இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்காக இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமித்த ஆங்கிலேய அரசு அறிவித்தது. அதாவது என்ன பண்றாங்கன்னா, இதற்கு முன்பு அறிவித்த அந்த சட்டத்துல ஏதாவது சீர்திருத்தங்கள் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆய்வதற்காக ஒரு குழுவானது இந்தியாவுக்கு வருது. அது என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1927 நவம்பர் 8ஆம் தேதி தான் இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிக்கிறதா ஆங்கிலேய அரசு அறிவிக்குது. ஓகேங்களா? சோ அதன்படி சர் ஜான் சைமன் தலைமையிலான ஒரு குழு 7 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவானது வருகிறது. அந்த குழுவைத்தான் சைமன் குழு அப்படின்னு சொல்றோம். இந்தியர்கள் அந்த 7 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றோம்ல, இந்த 7 பேர்ல ஒருத்தர் கூட இந்தியர்கள் இல்ல. சோ இந்தியர்கள் எவருமே இடம்பெறாதனால இதை வெள்ளைக்காரர்களுக்கான ஒரு குழு, சோ வெள்ளைக்காரர்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு குழுவாக கருதுகிறார்கள். இந்தியர் ஒருவரும் இல்லாத காரணத்தினால் இந்தியர்கள் ஆத்திரம் அடைகிறார்கள். அது மட்டும் இல்லாம நம்மள அவமானப்படுத்துறாங்க இவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அவமானமா கருதுறாங்கன்னா, இந்திய அரசு சட்டத்துலதான் சீர்திருத்தம் மேற்கொள்ள போறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கான சட்டத்துலதான் இவங்க சீர்திருத்தத்தையே பண்ண போறாங்க. அப்ப நம்மள எவனாவது ஒருத்தன் உள்ள இருக்கணும்ல, நம்மள புறக்கணிச்சுட்டாங்களே, அப்ப நம்மளுடைய அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை கூட நம்மளுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலையை கண்டு இந்திய மக்கள் கொந்தளிக்கிறாங்க. காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட அனைத்து இந்திய பிரிவுகளும் இந்த சைமன் குழுவினை புறக்கணிப்பதுன்னு முடிவு பண்ணிடுச்சு. சோ அதுக்கப்புறம் இந்த குழு சென்ற இடங்களில் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் கருப்பு கொடி ஏந்தியபடி சைமனே திரும்பி போங்கிற முழக்கத்தோடு போராட்டங்களை நடத்துறாங்க. போராட்டக்காரர்கள் காவல்துறையினால கொடூரமா தாக்கப்படுறாங்க. இந்த காவல்துறையுடைய தாக்குதல்ல தான் லாலா லஜபதி ராய் அவர்களும் மோசமாக காயமடைந்து பின்னால இறக்குற அளவுக்கு போயிட்டார். ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியமானது. அதாவது இந்திய அரசு சட்டத்துல திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக ஆங்கில அரசானது 1927 நவம்பர் 8ஆம் தேதி ஒரு குழுவை நிர்ணயிக்கிறாங்க. சோ அந்த குழுவுக்கான தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் சைமன். அந்த குழுவுல எத்தனை பேர் இடம் பெற்றிருக்காங்கன்னா 7 பேர் இடம் பெற்றிருக்காங்க. இதனுடைய தலைவருடைய பேர்ல தான் இந்த குழு அமைந்திருக்கிறது. அப்ப சைமன் குழு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 பேர்ல ஒருத்தர் கூட இந்தியர்களா இல்ல. சோ அதனால கோபம் கொண்ட இந்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த குழு எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுதோ, எங்கெங்கெல்லாம் போய் மக்களை சந்திக்குதோ அந்த இடங்களில் எல்லாத்துலயும் ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க. இத புறக்கணிக்கிறாங்க. சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் நடத்துறாங்க. சோ இந்த மாதிரி இவங்க போராட்டம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பண்றதுனால காவல்துறையானது அடக்குமுறையை கையில் எடுக்குது. சோ தடியடி நடத்துறாங்க. அந்த மாதிரி தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்துலதான் லாலா லஜபதி ராய் காயம் அடைகிறாரு. அதனால அவரு பின்னால இறந்தும் போயிடுறாரு. ஓகேங்களா? அடுத்தது நேரு அறிக்கை. இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் சைமன் குழு புறக்கணிப்பு
ஒன்றிணைத்தது. அதாவது இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுமே இந்த சைமன் குழுவை வந்து புறக்கணிக்கணுங்கிறதுல ஒன்றிணைந்தது. சைமன் குழு முன்மொழிவுகளுக்கு மாற்றாக இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928ல அனைத்து கட்சி மாநாடு நடக்குது. அதாவது நம்மளுக்கான ஒரு அரசியல் சாசனம் வேண்டும். அப்ப அதை உருவாக்குறத ஒரு குறிக்கோளா கொண்டு 1928ல எல்லா கட்சிகளும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யறாங்க. இந்த கொள்கையின் அடிப்படையில அரசியல் சாசன வரைவுக்கான திட்டம் வகுக்க மோதிலால் நேரு தலைமையிலான ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. சோ அந்த கமிட்டி வெளியிட்ட அறிக்கை தான் நேரு அறிக்கை. அதுல என்னென்னலாம் பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு தன்னாட்சி அந்தஸ்து வழங்கணும். அதே மாதிரி மத்திய சட்டப்பேரவை, மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தொகுதிகளுடன் தேர்தல் நடைபெறணும். அடுத்தது மத்திய சட்டப்பேரவை மற்றும் முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினருக்குமான உள்ள மாகாணங்கள்ல சட்டப்பேரவைகள்ல முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடும், அதே போல இந்துக்கள் அவர்கள் சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அவர்களுக்கு இடஒதுக்கீடும் கொடுக்கணும் அப்படின்றாங்க. பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படணும். அதாவது எல்லாருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கணும். எல்லாருக்குமே அந்த அடிப்படை உரிமைகளை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு பரிந்துரைக்குது. மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஜின்னா சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். 1/3 இடங்கள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும்னு ஜின்னா அவர்கள் வந்து கோரிக்கை விடுக்கிறாரு. ஆனா அப்ப அவரை ஆதரித்த, அதாவது ஜின்னாவை ஆதரித்த தேஜ் பகதூர் ஷாப்ரு அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி 1/3 முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அந்த சட்டப்பேரவையில கொடுத்தாலும் அது எந்த ஒரு மாற்றத்தையும் தராது அப்படின்றாரு. சோ எனினும் அனைத்து கட்சி மாநாட்டுல இவை அனைத்தும் தோல்வி கண்டது. சோ இந்த மாதிரி இவங்க சொன்ன எல்லா இதுவுமே வந்து ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து நிராகரிக்கிறாங்க. சோ அதனால எல்லாமே தோல்வி அடையுது. பின்னர் ஜின்னா வந்து 14 அம்சங்கள் கொண்ட ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அந்த தீர்மானமும் அந்த மாநாட்டுல நிராகரிக்கப்படுது. சோ இதனால இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இவ்வளவு நாள் பாடுபட்ட இந்த ஜின்னா அவர்கள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கொண்டு முஸ்லிம்களுக்குன்னு தனி நாடு வேணும்னு வலியுறுத்த ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா, புரியுதா? சோ அப்ப இந்திய அரசுக்குன்னு ஒரு அரசியல் சாசனம் இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும்னு நினைச்சு இந்த எல்லா கட்சிகளும் இருக்க மாதிரி ஒரு அனைத்து கட்சிகளுக்குமான ஒரு மாநாடானது ஏற்பாடு பண்றாங்க. அந்த மாநாட்டுல மோதிலால் நேரு தலைமையிலான ஒரு கமிட்டியை உருவாக்கி அரசியல் வரைவுக்கான திட்டத்தை வந்து வகுக்கிறாங்க. அந்த கமிட்டி ஒரு சில கூறுகளை எல்லாம் பரிந்துரைக்குது. அதுவும் அந்த இதுல நிராகரிக்கப்படுது. ஜின்னா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அதாவது இவங்க முன்னாடி சொன்னாங்க, முஸ்லிம்கள் எங்க சிறுபான்மையினரா இருக்காங்களோ அந்த மாகாணங்கள்ல அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த கமிட்டி, மோதிலால் நேருவோடைய கமிட்டி சொன்னுச்சு. ஆனா ஜின்னா என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் கிடையாது, 3ல 1 எங்களுக்கு இருக்கணும். சோ 3 சீட் இருக்குன்னா அதுல 1 சீட் முஸ்லிம்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி நீ கேட்கறதுனால ஒரு மாற்றமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி தேஜ் பகதூர் சாப்ரு அவர்கள் சொல்றாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, இவருடைய ஒரு 14 இந்த மோதிலால் நேருவுடைய தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதுனால ஜின்னா அவர்கள் ஒரு 14 அம்சங்கள் கொண்ட ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. அதுவும் நிராகரிக்கப்படுது. இதனால் அதிருப்தி அடைந்த ஜின்னா அவர்கள் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு நாள் முஸ்லிம்கள் இந்துக்கள் இணையணும், ஒன்னா இந்த இந்திய தாய் திருநாட்டுல வாழணும்னு நினைச்ச ஜின்னா அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேணும்ன்ற கோரிக்கையை வலியுறுத்த ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது முழுமையான சுயராஜ்யத்துக்கான போராட்டம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கான தொடக்கம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, சட்ட மறுப்பு இயக்க தொடக்கம். ஓகேங்களா, முழுமையான சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரசார்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1929 டிசம்பர்ல லாகூர்ல ஒரு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான ஒரு காங்கிரஸ் அமர்வு நடக்குது. இது ரொம்ப முக்கியமானது. 1929 டிசம்பர் மாதம் லாகூர் மாநாடு. யாருடைய தலைமை? ஜவஹர்லால் நேருடைய தலைமை. இந்த கூட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்படுது. அதாவது நம்ம முழுமையான சுதந்திரத்தை அடையணும், இதுக்கு மேல ஆங்கிலேயர்கள் நம்மள அடிமைப்படுத்த கூடாது அப்படின்றாங்க. சோ இதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, அடுத்து வரக்கூடிய இந்த வட்டமேசை மாநாட்டை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்றாங்க. இப்ப வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பதுன்னு முடிவு செய்யப்பட்டதுடன் சட்ட மறுப்பு இயக்கத்தையும் நம்ம தொடங்கணும் அப்படிங்கறத முடிவு செஞ்சுட்டு 1930 ஜனவரி 26வது நாள் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு வரிக்கொடா இயக்கம் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாக வன்முறையற்ற முறையில முழுமையான சுதந்திரத்தை அடைவது குறித்து நாடு முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா,
டிசம்பர் 31, 1929 அன்னைக்கு மூவர்ண கொடியானது லாகூர்ல ஏற்றப்படும். யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்களால ஏற்றப்பட்டு இந்த கூட்டமானது நடைபெறும். இந்த கூட்டத்துல சொல்லுவாங்க, நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சுதந்திரம் வரணும். அதாவது முழு சுதந்திரம் எங்களுக்கு கிடைக்கணும். அப்படி நீங்க தரீங்களா? தரலன்னா 1930 ஜனவரி 26ஆம் தேதி ஒரு 26 நாள் உங்களுக்கு டைம் குடுக்குறோம். அதுக்கப்புறம் நாங்களே எங்களுடைய நாட்டை சுதந்திர நாடாக அறிவித்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை எடுக்கிறாங்க. சோ இதுல இந்த வரிகொடா இயக்கமும் அடங்குது, சட்ட மறுப்பு இயக்கமும் இன்க்ளூட் ஆகுது. இந்த இயக்கத்தை தொடங்க இந்திய தேசிய காங்கிரஸ் காந்தியடிகளுக்கு அங்கீகாரத்தை அளித்தது. இதுல முதல் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம் 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என காலக்கெடு அரச பிரதிநிதி வைஸ்ராயாக இருந்த இர்வின் பிரபுவிடம் கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனு கொடுக்கப்படுது. சோ இவங்க இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா 1930 ஜனவரி 31க்குள்ள நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இதெல்லாம் குறித்து நாங்க எங்களுக்குன்னு ஒரு சில கோரிக்கைகள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும். இல்ல அப்படின்னா நாங்க போராட்டத்துல குதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு அனுப்புறாங்க. அந்த மனுவுல என்ன இருக்குன்னா, ராணுவம் மற்றும் ஆட்சி பணி சேவைகளுக்கான செலவுகளை 50% குறைக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா ராணுவ செலவுகள் மக்கள் மேல வரிப்பணமாக திணிக்கப்படுது. சோ அதனால அந்த ராணுவ செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் கோரிக்கை வைக்கிறாங்க. அடுத்தது முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்வது, அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது. அதாவது இதுவரைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, அவங்களை எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நில வருவாயை 50% குறைக்கணும். நீங்க அதிக அளவு டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கீங்க, டாக்ஸ குறைக்கணும். உப்பு எல்லாரும் தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த சாதாரண உப்பு மேல வரி விதிக்கிறீங்க, அந்த உப்பு மீதான வரியை நீங்க ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை இர்வின் கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த இந்திய தேசிய காங்கிரஸ். இப்ப இந்த கோரிக்கை விடுத்த இந்த மனுவுக்கு அரச பிரதிநிதி கிட்ட எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கல. சோ இதனால கோபமடைந்த காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குறாரு. இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு முதலா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய சட்டம் என்ன, உப்புக்கு வரி. அப்ப அந்த உப்புக்கு வரி போட்டிருக்காங்கல்ல, வரி கட்டாமலேயே உப்பு எடுப்போம், உப்பு காய்ச்சுவோம்னு சொல்லி இறங்குறாரு. அவங்களுடைய சட்டத்தை மறுத்து போராட்டத்துல குதிக்கிறாரு. உப்பு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஒரு அறிவுபூர்வமான முடிவாகும். காந்தியடிகள் 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள் 78 பேர்களுடன் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தனது புகழ்பெற்ற தண்டி யாத்திரையை தொடங்குறாரு. இந்த யாத்திரையில நூற்றுக்கணக்கானோர் சேர சேர அது நீண்டு கொண்டே போனது. அதாவது வழியில போக போக அப்படியே எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அந்த யாத்திரையானது ஒரு நீண்ட யாத்திரையாக போகுது. காந்தியடிகள் தனது 61 வயதுல 24 நாட்கள் 241 மைல் தொலைவு யாத்திரையாக நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் மாலை தண்டி கடற்கரையை அடைகிறாரு. அடுத்த நாள் காலையில ஒரு கைப்பிடி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறுறார். சட்டத்தை மறுக்கிறார். ஆங்கில சட்டம் வரி கொடுத்துட்டு தான் உப்பு எடுக்கணும். சோ ஆனா இவரு எதுவுமே பண்ணாம கையில உப்பு எடுத்துட்டாரு. இப்ப உப்பு சட்டத்தை மீறி விட்டார். தமிழ்நாட்டிலயும் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் ராஜாஜி தலைமையிலான யாத்திரையானது மேற்கொள்ளப்படுது. கேரளா, ஆந்திரா, வங்காளத்திலும் உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடத்தப்பட்டது. வடமேற்கு எல்லை மாகாணத்துல கான் அப்துல் காபர் கான் என்பவர் தலைமையில இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றாரு. செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடைக்கிட் மட்கர் இயக்கத்தை அவர் நடத்தினார். அதாவது வடமேற்கு மாகாணங்கள்ல இந்த யாத்திரையை யார் தலைமையேற்று நடத்துறாங்கன்னா, கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவர் தான் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறாரு. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஞ்சட்டைகள்னு அழைக்கக்கூடிய குடைக்கிட் மட்கர் அப்படிங்கிற இயக்கத்தை நடத்தினவர் தான் இவர். காந்தியடிகள் நள்ளிரவுல கைது செய்யப்பட்டு எரவாடா சிலையில அடைக்கப்படுறாரு. இவருடைய கைதை தொடர்ந்து ஜவஹர்லால் நேரு கைது செய்யப்படுறாங்க. கான் அப்துல் காபர் கான் அவர்களும் கைது செய்யப்படுறாங்க. இதனால கோபம் கொண்ட மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்நிய துணிகளை புறக்கணிக்கிறாங்க, மதுக்கடைகள் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, வரிகொடா இயக்கம், வனச்சட்டங்களை பின்பற்றுவதை மறுப்பது ஆகிய பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள்ல மக்கள் இறங்குறாங்க. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர், மாணவர்கள், குழந்தைகள்னு எல்லா சமூகத்தை சேர்ந்த அனைத்து பிரிவு மக்களும் இந்த நாடு தழுவிய ஒரு போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. சோ இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்களிலேயே இது மிக பெரியது. ஏன்னா இந்த இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இந்த இயக்கமானது
நடைமுறையில வருது. அப்போ உப்பு சத்தியாகிரகமானது தண்டியில மட்டும் நடக்கல. இந்தாண்டி வங்காளத்திலயும் நடக்குது, தமிழ்நாட்டிலயும் நடக்குது, எல்லா பகுதிகள்லயும் நடக்குது. அதே மாரி வரிகுடா இயக்கம் நடக்குது. சட்ட மறுப்பு இயக்கம். ஆங்கிலேயர்களுடைய சட்டத்தை எதிர்க்கிறாங்க. சோ அவங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எங்களுடைய சட்டம். உப்பு வந்து வரி குடுக்காம நீங்க எடுக்கக்கூடாதுங்கிறீங்க. நாங்க எடுப்போம்டா. உங்க சட்டத்த நாங்க எதுக்குடா மதிக்கணும்? அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆர்ப்பாட்டத்துல சட்ட மறுப்பு இயக்கத்துல குதிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து இங்க குடுத்திருக்கிறது இந்த வனச்சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். போன லெசன்லயும் இத பத்தி பேசினோம். இந்த லெசன்லயும் நம்ம பார்த்திருக்கோம். அது என்ன இந்த வனச்சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1865ஆம் ஆண்டு 1வது வனச்சட்டத்தை நிறைவேற்றினார்கள் ஆங்கிலேயர்கள். அதன்படி என்ன பண்ணக்கூடாதுன்னா, சுள்ளி எடுக்கக்கூடாது, கால்நடை தீவனம், தேன், விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதியிலிருந்து சேகரிக்க இந்த சட்டம் வனத்தில் வாழ்வோருக்கு தடை விதித்தது. அதாவது பழங்குடியினர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, காடுகள்ல போய் சுள்ளி எடுக்கக்கூடாது, மாட்டுகளுக்கு தீவனமா எதையும் ஒடிச்சிட்டு வரக்கூடாது, தேன் எடுக்கக்கூடாது, விதை எடுக்கக்கூடாது, விதை விதைத்து அறுவடை பண்ணக்கூடாது, மருத்துவ மூலிகைகள பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த அந்த காட்டினை இவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. 1878ஆம் ஆண்டு இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது. நன்சை மற்றும் தரிசு நிலங்கள் கூட வனங்களாக கருதப்படுது. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் தடை செய்யப்படுது. உள்ளூர் மக்கள் கட்டுப்பாட்டில் இருந்த வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதாவது உள்ளூர் மக்கள் பயன்படுத்திட்டு வந்த அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருந்த இந்த வனப்பகுதிகள்ல இருந்து அவங்கள தள்ளி வைக்கிறாங்க. அதனால இந்த பழங்குடியினர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால இந்த ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்களுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களும் மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். அதாவது ஒரு முக்கியமான போராட்டம். பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்கள்ல முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியதா இந்த ராம்பாவுல நடந்த அல்லூரி சீதாராம ராஜு தலைமையிலான ஒரு ஆர்ப்பாட்டம். ராம்பா பகுதியில ஆதிவாசிகள் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராமையா போராடியதனால அவருடைய உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்குது. சோ ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக மலபார் காவல்துறை சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்படுது. சோ இதனால வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூர் சீதாராம ராஜு சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. சோ இவ்வளவுதான் உங்களுக்கு இந்த பகுதியில கொடுத்திருக்கக்கூடியது. அதாவது ஒரு ஹாஃப் பார்த்தாச்சு. செகண்ட் ஹாஃப்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட்டமேசை மாநாடு, காந்தி இர்வின் ஒப்பந்தம். சோ அதுக்கப்புறம் ஒரு வட்டமேசை மாநாடுல கலந்துக்கிறது. அதுக்கு அடுத்தது பூனா ஒப்பந்தம், வகுப்பு வாரி ஒதுக்கீடு, பொது உடைமை, சோசியலிஸ்ட் இயக்கங்கள், பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் இவங்களுடைய ஆர்ப்பாட்டம், சூர்யா சென் இவங்களுடைய இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த வகுப்புல நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். சோ இன்றைய வகுப்புல என்னென்ன பார்த்திருக்கோம்? ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. அதாவது காந்தியடிகள் படிக்கிறதுக்காக லண்டன் போறாரு, திரும்பி வராரு, திரும்பி வந்துட்டு ஒரு கேஸ்க்காக தென்னாப்பிரிக்கா போறாரு, அங்க இனவெறிய பாக்குறாரு. சோ அப்ப மக்கள் கஷ்டப்படுறத பார்த்து அந்த மக்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் கிட்ட மனு கொடுக்கிறாரு. அமைதியான முறையில சத்தியாகிரக போராட்டங்களை வழி நடத்துறாரு. வழி நடத்தி அந்த மக்களுக்கு ஸ்மெட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி தலைவரியானது ரத்து செய்யப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியா வராரு. அவர் முன்னாடியே இந்தியா வந்தாருல படிச்சு முடிச்சுட்டு, அப்பவே வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை மீட் பண்ணிருப்பாரு. அவர் மேல மரியாதை கொண்ட இவர் அவரை அரசியல் குருவா ஏத்துக்கிறாரு. அவர் சொன்னதுக்காக நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்றாரு. சோ அப்படி பயணம் மேற்கொள்ளும் பொழுதுதான் அவருக்கு இந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கு அடுத்தது அவர் அணியக்கூடிய ஆடைகளை விடுத்துட்டு வேட்டி அணியக்கூடிய வழக்கத்துக்கு மாறுறாரு. 1917ல பீகார்ல சம்ரான் அப்படிங்கிற இடத்துல தீன்காதியா அப்படிங்கிற முறை பின்பற்றப்படுது. அந்த முறையினால விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அதாவது 20ல 3 பங்கு நிலத்துல இண்டிகோ அப்படிங்கிறது பயிரிடணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய பண்ணையாளர்களால இந்தியர்கள் கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அதனால மக்கள் அவதிக்குள்ளாறாங்க. அதே நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 19ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டங்கள்ல ஜெர்மனியில வந்து என்ன பண்றாங்கன்னா, செயற்கை சாயங்கள் தயாரிச்சுட்டாங்க. சோ அதுக்கப்புறம் இயற்கையாக இந்த பயிரை விளைவிச்சு இதுல இருந்து சாயம் எடுக்கக்கூடிய முறையெல்லாம் மந்தமாயிருது. அப்ப அவுரியோடைய மவுசு குறையுது. சோ அதனால அவுரி பயிரிட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இது எளிமையாக அந்த ஐரோப்பியாளர்கள் வந்து இந்தியர்களை விடக்கூடாது அப்படிங்கறதுனால
ஏன்னா அவங்க முன்னாடி கடன் குடுத்து வச்சிருக்காங்கல்ல. அந்த தொகையெல்லாம் நிலுவைத் தொகையெல்லாம் சட்டத்திற்கு புறம்பான முறையில வசூலிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய நிலங்கள், அவங்க குத்தகைக்கு விட்டிருக்கக்கூடிய நிலங்கள்ல அதிக அளவு வரிய வசூலிக்கிறாங்க. வாடகை வாங்குறாங்க. இதனால பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயியான ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவரு காந்தியடிகளுக்கு அழைப்பு விடுக்கிறாரு. நீங்க வந்து இதெல்லாம் பார்க்கணும்னு. ஒரு காந்தியடிகளும் அந்த அழைப்பை ஏற்று இங்க வராரு. வந்த உடனே காவல்துறை நீங்க வெளியில போணும்னு சொல்றாங்க. ஆனா அவர் மறுத்துட்டாரு. மறுத்து அந்த போராட்டத்துல இறங்குனதுனால, காந்தியடிகளுக்கு அவருக்கு மேல வழக்கு பதியுது. அந்த வழக்கை எதிர்கொள்ள வேண்டியும் அப்படின்னு சொல்லி பணிக்கப்படுறாரு. இதை எதிர்த்து மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதனால இந்த பிரச்சனையினால தீன் காதியா அப்படிங்கிற முறையானது ரத்து செய்யப்படுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பிடி வாரண்ட்டும் இல்லாம ஒருத்தர கைது செய்யலாம். எந்த ஒரு விசாரணையும் இல்லாம ஒருத்தர சிறையில் அடைக்கலாம். இப்படி காவல்துறைக்கு அதீத அதிகாரங்கள இந்த ரவுலட் சட்டமானது கொடுக்குது. இதை எதிர்த்து இத கருப்பு சட்டம்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் அவர்கள், இந்திய மக்கள் இந்த சட்டத்தை எதிர்த்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அந்த போராட்டம் அமிர்தசரஸ்ல நடக்குது. அப்ப காந்தியடிகள் கைது செய்யப்படுறாங்க. ச இந்த போராட்டத்த அமிர்தசரஸ்ல தலைமையேற்று நடத்தின சைபுதீன் கிஜ்லு, சத்யபால் அவர்களும் கைது செய்யப்படுறாங்க. இதனால ஒரு சில ஐரோப்பிய அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு பழிவாங்கணுங்கிறதுக்காக ஜெனரல் டயர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க மக்கள். அங்க எல்லாருமே கூடியிருப்பாங்க. அது வந்து அறுவடை திருநாள். சீக்கியர்களுடையது. வைசாகி திருநாள்னு சொல்லக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு, அந்த கோட்டையில அவங்க சூழ்ந்து இருக்கும் பொழுது, அந்த கோட்டைக்கு ஒரே ஒரு வாயில் தான் இருக்கும். அந்த வாயில்ல ஆயுதங்களோட இருக்கக்கூடிய வீரர்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சு, தொடர்ந்து குண்டு மழைய பொழியிறாங்க. ஒரு 10 நிமிஷம் துப்பாக்கியில இருக்கக்கூடிய குண்டு முடியிற வரைக்கும் வெளுத்துர்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 379 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி, இவங்க ஒரு அறிக்கை தாக்கல் பண்றாங்க. ஆனா, அதிகாரப்பூர்வமற்ற அறிக்கையில என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது அந்த சம்பவத்துல இறந்திருப்பாங்க அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம படைத்துறை சட்டத்தையும் கொண்டு வராங்க. இதனால அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு சவுக்கடி கொடுக்கப்படுது. மக்கள ஊர்ந்து வீதிகள்ல இழுத்துட்டு போறாங்க. இதனால் கோபமடைந்து இந்திய மக்கள் எழுச்சி கொள்கிறார்கள். தேசியவாதத்தின் மீது ஈடுபாடு கொள்கிறார்கள். இதன் காரணமாக இந்த மாரி இவர்கள்லாம் துன்புறுத்ததுனால காந்தியடிகள் அவருக்கு வழங்குன பதக்கத்த திருப்பி குடுத்துட்டாரு. அதே மாரி ரவீந்திரநாத் தாகூரும் அவருக்கு வழங்கப்பட்ட பட்டத்தை திருப்பி குடுத்துட்டாரு. அடுத்தது முதல் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்லாமியர்களுடைய மதத் தலைவர்ன்னு சொல்லக்கூடிய இந்த காலிஃபாவை இழிவாக நடத்துகிறார்கள். கடுமையாக நடத்துகிறார்கள். அதனை எதிர்த்து இஸ்லாமிய மக்கள் போராடுகிறார்கள். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் கிலாபத் இயக்கம் 1918ல. இந்த இயக்கத்துக்கு காந்தியடிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, இந்திய மக்களையும், இந்துக்களையும், முஸ்லிம்களையும் இந்த மேடையில நம்ம ஒருங்கிணைத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே அந்த கூட்டமானது 1920 ஜூன் 9 அலகாபாத்ல கூடுது. கிலாபத் இயக்கத்துடைய கூட்டம். அந்த கூட்டத்துல அகிம்சை போராட்டம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்த பத்தி காந்தியடிகள் வற்புறுத்துறாரு. அதன்படி ஒத்துழையாமை இயக்கமானது ஆரம்பிக்கப்படுது. அதே மாரி காங்கிரஸும் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு செப்டம்பர் மாதத்துல அவங்களும் ஒத்துழைப்பு தராங்க. அதன்படி ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைக்க மறுப்பதுதான் இந்த ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா? அவங்களுடைய ஆட்சிக்கு ஒத்துழைக்காமல் மறுப்பதுதான் ஒத்துழையாமை இயக்கம். அது நடக்குது. அதுக்கு அடுத்தது வரிகொடா இயக்கம். அத தொடர்ந்து சௌரி சௌரா சம்பவம் நடக்குது. சௌரி சௌரா சம்பவத்துல ஒரு 22 காவலர்கள் இறக்குறாங்க. இதனால் வருத்தம் அடைந்த காந்தியடிகள் அமைதியான முறையில தானப்பா போராட சொன்னேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்த திரும்ப வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவங்களால இந்திய காங்கிரஸ் தேசிய காங்கிரஸ் ஆனது 2ஆ பிரியுது. மாற்றங்களை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதோர். மாற்றங்களை விரும்புவோர்ங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல்ல போட்டியிடணும்பா, போட்டியிட்டு சட்டப்பேரவைக்கு போணும். அங்க போயி நம்மளுடைய அதிகாரத்த பயன்படுத்தி நம்ம மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்டின்றாங்க. இன்னொரு சிலர்லாம் சட்டப்பேரவைய புறக்கணிக்கணும். மறுபடியும் ஒத்துழையாமை இயக்கத்த கொண்டு வரணும். காந்தியடிகளுடைய வழிகள பின்பற்றணும்னு இன்னொரு டைரக்ஷன்ல போறாங்க. நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மோதிலால் நேருவும், சி.ஆர். தாஸும் 1923ல சுயராஜ்ய கட்சியை தோற்றுவிக்கிறாங்க. இந்த கட்சியின் மூலியமா பல உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சட்டப்பேரவைக்கு. அவங்க இந்த தேசியவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் சட்டப்பேரவைய பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது சி.ஆர். தாஸ் அவர்கள் 1925ல இறந்துருவாரு. அதுக்கப்புறம் இந்த கட்சி வீழ்ச்சிய தொடங்கிரும். அடுத்தது காந்தியடிகளுடைய ஆக்கப்பூர்வமான திட்டம் அப்படிங்கும் பொழுது இந்த சௌரி சௌரா சம்பவத்துக்கு அப்புறமா காந்தியடிகள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குவாரு. இந்த மக்களுக்கு சத்தியாகிரகம் குறித்த பயிற்சி இன்னும் தேவை. அதனால ஃபர்ஸ்ட் இந்த மக்கள் ஒற்றுப்படணும். அப்ப காதி இயக்க மேம்பாடு இருக்கணும். தீண்டாமை ஒழிப்பு இருக்கணும். இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது குறித்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாடு முழுவதும்
பிரச்சாரங்கள பண்ணணும். மக்களை ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதன்படி காங்கிரஸார்களும் அதனை செய்றாங்க. அடுத்தது இந்த நம்மளுடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்துல சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக 1927ல ஒரு குழுவை நியமிப்பதாக ஆங்கில அரசு அறிவிக்குது. அந்த குழு தான் சைமன் குழு. 7 பேர் கொண்ட இந்த குழுவுல ஒருத்தர் கூட இந்தியர் இல்ல. அதனால இந்தியர்களுக்கு கோவம். அதாவது நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குவதில் நமக்கு இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைமன் குழுவை எதிர்க்கிறாங்க. சைமன் குழுவை எதிர்க்கும் பொழுது சைமன் குழு எங்கெல்லாம் போகுதோ அந்த இடங்களில் எல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடக்குது. இதனை காவல்துறையினர் ஒடுக்க பார்க்கிறார்கள். அப்படி கடுமையாக காவல்துறையினால் தாக்கப்பட்ட ஒரு சம்பவத்துல தான் லாலா லஜபதி ராய் அவர்களும் தாக்கப்படுறாங்க. அதனாலே அவர் இறந்தும் போறாரு. ஓகேங்களா. அடுத்தது சைமன் குழுவை புறக்கணிச்சதுக்கு அப்புறமா 1928ல அனைத்து கட்சி மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் வராங்க. நம்மளுக்குன்னு ஒரு அரசியல் சாசன வரைவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான திட்டம் தீட்டுறாங்க. மோதிலால் நேரு தலைமையிலான ஒரு கமிட்டி அமைக்கப்படுது. நேரு அறிக்கைங்கிறத கொண்டு வராங்க. அந்த அறிக்கையில ஒரு சில பரிந்துரைகளை கொண்டு வராங்க. இத ஒரு சிலர் ஏற்கிறாங்க, ஒரு சிலர் மறுக்கிறாங்க. இந்த அறிக்கையின்படி என்ன சொல்றாங்கன்னா, முஸ்லிம்கள் எங்க சிறுபான்மையினரா இருக்காங்களோ, அங்க ஒரு மாகாண சட்டம், அந்த சட்டப்பேரவையில முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரணும். அதே மாரி இந்துக்கள் எங்க சிறுபான்மையினரா இருக்காங்களோ, அங்கே அவங்களுக்கும் மாகாணத்துல இடஒதுக்கீடு குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஜின்னா என்ன சொல்றாருன்னா, இப்படியெல்லாம் எங்களுக்கு குடுக்க வேணாம். 3ல 1 பங்கு குடுக்கறதுன்னா சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னுட்டு, அப்புறம் எல்லாருடைய கோரிக்கைகளுமே நிராகரிக்கப்படுது. கடைசியில எடுத்து சொல்லி முஸ்லிம்களுக்காக போராடினவர், இந்து மக்களையும், முஸ்லிம்களையும் ஒருங்கிணைக்கணும்னு நெனச்ச ஜின்னா, தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு முஸ்லிம் லீக்க முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஓகேங்களா. அடுத்தது சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது 31 டிசம்பர் 1929ல லாகூர்ல மூவர்ண கொடி ஏற்றி வைத்து ஜவஹர்லால் நேரு தலைமையில ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனவரி 26, 1930ல நீங்க எங்களுக்கு சுதந்திரத்த குடுத்துறணும். இல்லன்னா நாங்களே சுதந்திரத்த அறிவிச்சுக்குவோம். அப்படின்னு சொல்லி சட்ட மறுப்பு இயக்கத்த அதாவது எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் முழுமையான சுதந்திரம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நாடு முழுவதும் போராட்டத்தை தொடங்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பெட்டிஷனுமே குடுக்குறாங்க. ஒரு மனுவுமே குடுக்குறாங்க. 1930 ஜனவரி 31க்குள்ள எங்களுடைய கோரிக்கைகள்லாம் இர்வின் பிரபு நிறைவேத்தணும். நிறைவேத்தலனா நாங்க போராட்டத்துல குதிப்போம்னு சொல்லி கோரிக்கைகள ஒரு மனுவுல எழுதி குடுக்குறாங்க. அத பத்தி இர்வின் பிரபு எதுவுமே சொல்லல. அதனால காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்துல இறங்குறாரு. அதாவது அது சட்ட மறுப்பு இயக்கம் தான் அதுவுமே. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வரி விதிச்சிருக்காங்க உப்பு மீது. அப்ப அந்த வரியை செலுத்தாமல் உப்பு எடுப்பதுங்கிறது அவங்களுடைய சட்டத்தை மறுப்பதற்கு சமம். அதனால அவரு சட்ட மறுப்பு இயக்கத்த உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொள்றாரு. அதனால கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில அடைக்கப்படுறாரு. தமிழ்நாட்டுல ராஜாஜி தலைமையிலாக இந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுது. ஓகேங்களா. இவ்வளவுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா இந்த பகுதியில இருக்கக்கூடியது. அடுத்து ஒரு 7 பக்கம் இதே லெசன்ல இருக்கு. அத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த பகுதியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, அத கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன நான் அடுத்த வகுப்புல குடுக்குறேன். For more videos, stay tuned with BA Book. Thank you.